இல்ல டாம், நான் அத எப்படி பார்க்குறேன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வியப்பா பார்க்குறாங்களே, ஏன் சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து அவரு நீங்க டாஸ்க் மட்டும் பண்ணா பத்தாது. ஷி இஸ் கிவிங் என்டர்டெயின்மென்ட். அது மக்களுக்கு புடிச்சிருக்கு. அதனால அவளுக்கு இவ்ளோ ஃபேன்ஸ் இல்ல இருக்குன்னு ஐ திங்க் பதிவு பண்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு, உள்ள அவங்க இருக்கிறவங்களுக்கு. 10 பேத்துக்கு பதிவு பண்ணி என்னங்க நடக்க போகுது, அந்த 10 பேரை ஓட்டு போட போறாங்க அதெல்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் தான் கம்ப்ளீட்லி. இது கேம் பிட்வீன் ஆடியன்ஸ். ஏன்னா கிராஃப் கம்மியா போகுது, ட்வீட்ஸ் வரது கிடையாது, பாசிட்டிவிட்டி ட்விட்டர்ல கிடையாது. ஒரு 63 பேர் 70 பேர் மட்டும் தான் மாத்தி மாத்தி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக செஞ்ச வேலைகள் அவ்வளவுதான். இவரு ஆக்சுவலா இல்ல நான் பேச முடிக்கல. வெறுமே போன வருடம் ப்ரொஜெக்ஷன் கேம் தான் பண்ணாரு. அதே கேம் தான் சௌந்தர்யா ஆடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொஜெக்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு தோணதை பண்ணிட்டாங்க. ஆனா இங்க இன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ன்ற மாதிரி உள்ள போய் பாய்ஸ் மட்டும் வாங்கன்னு சொன்னதெல்லாம் அது ரொம்ப ஓவர்டுவா இருந்துச்சு. அதுவும் இந்த இதை அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டாரு. அவங்க சாரி கேட்டாங்க, கேட்கல, அது இவருக்கு தேவையில்லை. ஆனா அது சொல்ல வேண்டியதான். இது என்ன ஆகும்னா, இது நீங்க எல்லா பேருமே சேர்ந்து சேர்ந்து தான் இருந்தாங்க. முத்து இருந்தாரு, இவர் இப்ப தீபக் இருந்தாரு, அவங்களாம் அட்ரஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாருமே சேர்ந்து எடுத்து ஒரு வேலை இன்னைக்கு பேசுனாங்கன்னா, அந்த மாதிரி சாரி சௌந்தர்யா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது சௌந்தர்யாக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அந்த பிள்ளைய அது அது ஆக்சுவலா அது எதுவும் எடுத்துக்காது. சே விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்ற மாதிரி ஆயிரும். அது என்ன ஆகும்னா, சௌந்தர்யாவை மேற்கொண்டு அது 2வது இடத்துக்கு கண்டிப்பான முறையில் இன்னைக்கு நடந்துருச்சுன்னா, அந்த மாதிரி 2வது இடத்துல கண்டிப்பான முறையில் அது தக்க வச்சுக்கிறது மாதிரி தான் ஆயிரும். இன்னொன்னு, அந்த குரலை வச்சுமே பேசினாரு. குரலை வச்சு நீங்க சொன்னீங்க நல்லா பேசுறவங்க இந்த மாதிரிண்டு. நல்லா பேசுற முத்துவ சொன்னாரா, இல்ல கூடயே இருந்து நல்லா பேசிட்டு இந்த மாதிரி பண்றாங்க முத்து அப்படி சொன்னாரா? முத்து முத்து அதான் அதான் முத்து அதான் ஏன்னா லாஸ்ட் வீக் ஸ்பேஸ்ல வந்து இது பேசப்பட்டுச்சு. நம்மளோட ஸ்பேஸ்லயுமே அத வந்து கொஸ்டினா ரைஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு அதுல முரண்பாடு இருந்துச்சு முத்து கூட. அப்ப நான் வந்து டிஃபெண்ட் பண்ணேன். என்ன டிஃபெண்ட் பண்ணேன்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல தவறாதாங்க இருந்துச்சு. முத்து சொல்றாருன்னா, இவருக்கு முன்னாடி விஜேஎஸ்க்கு முன்னாடி சொன்னாலும் தப்புதான். பட் வந்து சௌந்தர்யாவே அது நிறைய இடத்துல அதுக்கப்புறமேட்டு அதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இது ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இதை வந்து தவறா மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக டிஃபெண்ட் பண்ணோம். டைல்யூட் ஆன ஒரு விஷயத்த திரும்ப போய் தலைவன் ரெஜிஸ்டர் பண்ணாப்ல. ஆனா நம்ம தலைவன் அதுக்கு மேல அதை வந்து டைல்யூட் பண்ணி விட்டாப்ல. நீங்க தாண்டா எல்லாரும் அயோக்கிய ராஸ்கல்களா, நான்லாம் ஊத்த மாட்டா அப்படின்னு சொல்லி தலைவன் அதை முடிச்சு விட்டாப்ல. அதை காட்டுவாங்களான்னு தெரியல. 1 ஹவர்ல காட்டுவாங்களான்னு தெரியல அதை. ஆனா இவர் பேசுனதை காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி முத்து எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி இல்லை. அந்த ஏன்னு சொன்ன அந்த இதுதான் சொன்னார். இந்த எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி, இவங்க விஷால், இந்த மாதிரி 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு, அதான் இந்த இது இந்த பக்கத்து ஒரு இதை வச்சுங்க. அடுத்து அவங்க அருணுக்கு அவங்க வந்திருந்த அர்ச்சனா வந்தாலுமே அந்த இது எப்படி அவருக்கு ஓட்டா மாறும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இது கண்டிப்பா ஒரு மூவி பாக்குறாப்புல இருந்தது. ஒரு அந்த 10 நிமிஷம் அந்த இதை கண்டென்ட்டா பார்த்தோம்னா அது ஒரு மூவி பாக்குறாப்புல இருந்துச்சு. ஆனா இவங்க இது அப்படி இருக்குமான்னு தெரியல. அதுக்கு நோ நோ அருணுக்கு நோ நோ BB8 நீங்க அல்ல இப்போ அல்ல ஒரு இன்னும் சீன் இன்னும் இன்னும் பார்த்துட்டு இருங்க நீங்க இன்னும் வரல, பேசுங்க ஐயா. இன்னும் வரல, லைவ்ல வரல. அதை பார்த்துட்டு வேணா நான் இது பண்ணிக்கிறோம், அதை பேசிக்கிறோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இது இல்லைங்கய்யா, இது நீங்க ம். பாருங்க. நான் ப்ரோமோ பார்த்தேன். ப்ரோமோ பார்க்கும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆச்சா, செகண்ட் ப்ரோமோ வந்து ஐ மீன் இவங்களோடது இது பண்ணுச்சு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னது ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு. அர்ச்சனா பேசுனது எனக்கு அவங்கள பிடிக்காதுன்றது எல்லாமே செகண்டரி. அவங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் மை மேன் ஆர் சம்திங் லைக் தட். அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான ஒரு வேர்டு. அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதோட மைலேஜ் இன்னும் அதிகமா இருக்கும். மேபி லைவ்ல வரும்போது நம்ம பார்ப்போம். நீங்களே பாருங்களேன். அது நல்லா இல்ல, இருந்துச்சா, இது நல்லா இருக்கா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா. அதைத்தான் நான் சொல்றேன். ம். ஒரு லவ் ஏற்கனவே நடந்ததுக்கும் இப்பதான் முதல் தடவை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு புரியுதா? ஏங்க எப்படி சொல்றோம், எப்படி சொல்றோன்றதுதான் டாம் பார்க்கணும். நீங்க அதைத்தான் நீங்க கரெக்ட்டுங்க. நீங்க ஏன்னா நான் அவரு இதே மாரி ஆல்ரெடி போன சீசன்ல ஒருத்தவங்க கிட்ட லவ்வுக்காக பேசுனதையும் நான் பார்த்திருக்கேன். ஓகே. உனக்கு இருக்கா? உனக்கு தோணுதான்றதையும் நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலா எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நடிக்கும் பொழுது எனக்கு அது ஏற்புடையதா இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி அதான் ஒரு சீசன் உங்களுக்கு பார்த்திருக்கேன். உங்களுக்கு இருக்காது. ஆனா ம். ஃபேமிலி ஆடியன்ஸா இவ்வளவு நாள் அதை மறந்துருப்பாங்க. நேரம் போன சீசன் நடந்ததெல்லாம் மறந்துருப்பாங்க. நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு கேமா பாக்குறீங்க, மாயாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அது ஒரு கேமா தான் நீங்க பாக்குறீங்க, சரி. ஆனா இந்த சீசனை ஃபுல்லாவே ஒரு கியூட் மொமெண்டா வந்து யாரை பாக்குறாங்கன்னா சௌந்தர்யாவை பாக்குறாங்க. அப்ப சௌந்தர்யா பண்றதுதான் இதுல ஹைலைட்டா தெரியும். அருண் பண்றது தெரியுமானா அது அவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தாலுமே அது லைவ்ல இதோட நல்லா இருந்துச்சுன்னா அது பார்க்கலாம். அது என்னன்னு தெரியல. இல்ல இதுதான் BB8 அதுக்கு மட்டும் ஒரே ஒரு கருத்து இருக்கு. அது ஏன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு லைவ் பாத்தீங்களா? சௌந்தர்யாவோட லைவ் வியூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்களா? அங்க லைவ் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? 2 lakhs. ஓகேவா? 2 lakhs வரையும் அதே ஆமா. வியூஸ் அதே வந்து அர்ச்சனா வரையில பாருங்க. ஹவ் இஸ் இட் அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலி
இட் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வில் பி ஹைலைட் ஆஃப் த டுடே எபிசோட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் வீக் அவங்க என்ன ஸ்டாண்ட் பண்ணாங்கன்றதுக்கு இந்த இந்த சீசன்ல இன்னைக்கு தேதிக்கு அது வந்து ஒரு ஹைலைட்டா அது மூமெண்டா மாறும். கண்டிப்பா அது மாறாம இருக்காது. அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்டையும் கண்டிப்பா போய் ரீச் அவுட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி. ஏன்னா அது வந்து இப்ப நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ட்டு அர்ச்சனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் வாட் தே ஆர் மீனிங் இட். ஏன்னா அவங்க போற இடத்துல நான் இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறேன். அவங்களே செல்ஃபி எடுத்து போறதா இருக்கட்டும், நிறைய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தே ஆர் செலிப்ரேட்டிங் ஹர் ஃபார் வாட் ஷீ டிட் இன் லாஸ்ட் இயர். அதை வந்து இந்த சீசன்லயும் பார்க்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது கரெக்ட் தான். இல்ல அது பார்ப்போம், லைவ்ல முடிஞ்சு நம்ம பார்ப்போம். இன்னொன்னு இந்த முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் இந்த 3 பேர் பேசுறத வச்சு நீங்க ஒரு பிடிக்கலன்ற மாதிரி சொன்னீங்க. அது என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. நேத்து தேவையில்லாத சப்பாத்தி ரோஸ்ட், அந்த பிரெட் ரோஸ்ட், அதை பத்தியே கொஞ்ச நேரம் பேசி இவங்க கரெக்ட் அவங்க கரெக்ட்ன்ற மாதிரி பேசினாங்க. அது இன்னைக்கு அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவா பேசலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த இல்லங்க, இதை இன்னைக்கு பத்தி அவங்களோட தான் கான்வர்சேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் மேல ஒரு பாயிண்ட போட்டே தீரணும், நீ பேசுறதுதான் தப்புன்னு அவரு ஒண்ணு பண்றாப்ல. ஓகே, இட் வாஸ் வெரி எவிடென்ட். ஜாக்லின், ஓ நீ என்ன இதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றியா, அப்ப நான் உன்னை பண்றேன் பாருன்னு அவங்க ஒரு பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்ல இவங்க பண்றது வந்து ஒரு மாதிரி ஓவர் போர்டு. அது பார்க்க நல்லா இல்ல ரெண்டு பேரும் பண்றது. சரி, யாரு நீங்க விளையாடுறீங்களோ மக்கள் ஓட்டு போட போறாங்க. அவங்க இந்த ஃபேமிலி வந்து முடிஞ்சிட்டு போயிடுச்சா, ஒரு சின்ன கான்வர்சேஷன் அதோட முடிச்சுட்டு அடுத்து திரும்ப நீங்க எப்ப சண்டை போட்டா அது பார்க்கும்போது ஹெல்த்தியரா இருக்கும்னா, டாஸ்க் வருது, டாஸ்க்ல யார் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றத பார்க்கும்பொழுது தான் அது ஹெல்த்தியரா இருக்கும். உண்மையாலுமே அது யார் சைடு நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆடியன்ஸா நம்ம எடுத்துக்க போறோம். நீங்க வந்து ஃபேமிலி சொல்லிட்டாங்க, ஓ நம்ம காம்படிட்டர் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போடுறது வந்து அது ஆரோக்கியமா இல்ல. முத்துக்குமரன் பண்றது எனக்கு அது ஆரோக்கியமா ஃபீல் ஆகல. அண்ட் வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா, மஞ்சரிய வந்து பாக்குற இடத்துக்குலாம் தட்டி தட்டி விடுறாப்ல. எதை சொன்னாலும் தட்டி விடுறாப்ல. அப்படியே அலட்சியப்படுத்துறாப்ல. அவரு மேபி அவர் எப்பயுமே வந்து அவருக்கு ஒரு ஒரு குணம் இருக்குல்ல, இப்ப என்னாலதான் அப்படின்றது ஒரு 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 இது இருக்கு அவருக்கு. அவர் அதை அந்த இடத்துல பண்றாருன்னு தோணுது. அப்ப நீ வந்து மஞ்சரி நீ தெரிஞ்சிருக்கவே மாட்ட, நீ என் கூட இருந்ததுனாலதான், ஒருவேளை நான் உன் கூடவே வச்சிருந்து நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற அந்த அந்த ஒரு இதுக்குள்ளலாம் அது போகுது. நான் அதை யோசிக்கிறேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறேன். அவரும் அதை ஃபீல் பண்ணி தான் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்றாப்ல. ஓகே, நீங்க இல்ல கேமா எனக்கு தெரிஞ்சு யோசிச்சீங்கன்னா இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு நேத்துல இருந்துமே இவங்க 2 பேரும் தான் வாண்டடா போய் எனக்கு தெரிஞ்சு வம்புழுக்கிறாங்க. அதாவது பேசணும்னு பேசல, வம்புழுக்கிறாங்க. அது ஃப்ரெண்டுன்ற முறையில் வம்புழுக்கிறாங்க. அது அப்படி இதாகுது, அது ஒரு பாயிண்டா மாறுது. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நேத்து அந்த அது ரயான் தான் ஆரம்பிச்சாரு, அந்த பிரெட் ரோஸ்ட் அந்த இது ஆரம்பிச்சாரு. இவங்க அப்பதான் ஊடல வந்து உட்காடுறாங்க, அது அப்படியே மாறுது. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அவர் ஆக்சுவலா இதாதான் இருக்காரு. இந்த மாதிரி அப்பப்ப சொல்றாரு, கோவப்படுறாரு, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாரு. அது ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி மீனிங்லெஸ்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா ஏன்டா டே, டாஸ்க் இன்னும் 2 நாள், அதுக்கப்புறம் நீங்க அடிங்க என்ன வேணா பண்ணுங்க, அதுக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இனி அவ்வளவுதான், நான் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். டிடிஎஃப் அதுக்காண்டி விளையாடுறாங்க. அதுல நல்லா விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஓட்டு அதிகமாகும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த வாரம்லாம் பெட்டியை வச்சு அது வேற எதுவும் ஒன்னும் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. அவ்வளவுதான், இனி முடிஞ்சு. இனி ஓட்டு இந்த இதுலதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க போன வட்டம் ரவீனா ஃபேமிலி வந்து ஒரு இதை செஞ்சு விட்டு போனாங்க இவருக்கு, மணிக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இதுக்குமே நான் பாக்குறேன். அதுவும் நான் அருணை கூட நான் இது பண்ணல, ஆனா சௌந்தர்யாவுக்கு இது ரொம்ப ஹைலைட். அது அப்படி அது அமைஞ்சுக்கிருச்சு, அவங்களுக்கு அப்படியே அமைஞ்சுக்கிருச்சு. அது உண்மையா இருந்தா சரிதான். ஏன்னா இவ்வளவு நாள் பழகிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் பழகிருக்காங்க. வெளியே இன்னும் லவ் சொல்லலாம், ஆனா உள்ள வந்து தான் சொல்லணும் அப்படின்றது அது நேச்சுரலா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு ஒரு டவுட் தான் அது, அதுக்காண்டி தான். சரி, அவ்வளவுதான் என்னோடது, அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றிகள் BB8. எஸ் ரோஷினி, என்ன எடுத்த உடனே என்கிட்ட வந்துட்டீங்க? நீங்க தானே இருந்தீங்க ஃபர்ஸ்ட், நீங்க தானே வந்து போனீங்க இல்லையா? ஆமா, போன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, அப்படி வந்தோடனே அப்பனா நீங்க போங்க, நினைச்சேன். லதாமா பேசுறோம். இல்ல நான் 2 பாயிண்ட் தான் முடிச்சிட்டு நான் போயிடுறேன். 2 பாயிண்ட் நான் எண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்ப நான் இவங்க எல்லாம் சொன்னது பேச எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என்னன்னா, பவித்ராவும் அன்ஷிதாவும் பவித்ரா வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால, இப்போ எப்படி நம்ம விஷால சொல்றோம் என்டர்டைனர் அவரே நம்புற மாதிரி, பவித்ரா வந்து ஏஞ்சல் தான். அவங்களே ரொம்ப ஆழமா நம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஏத்துக்கவே முடியல. அவங்களாட்ட ஜாக் ஏதோ பேக் ஸ்டாப் இன்னைக்கு லைவ்ல வந்து ஜாக் ஏதோ பேக் ஸ்டாப் பண்ண மாதிரியும் அதை பத்தி அனுப்பிச்சு, ஏமா நீ மட்டும் என்ன பேசுன ஜாக்கை பத்தி பின்னாடி? இல்ல, இந்த 80 days கிட்ட வரப்போகுது. இத்தனை நாளுமே நீங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா? உங்க 2 பேருக்கும் ரொம்ப அந்த அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் இருந்துச்சா? ஒரும் கிடையாது.
நீங்களும் அவங்கள பத்தி பேசதான் செஞ்சிருக்கீங்க. அந்த பொண்ணும் உன்ன பத்தி அவங்க கோட் பண்ண அந்த விஷயம் வந்து, அவங்க அத பத்தி டிஸ்கஸே பண்ணல. பவித்ராவ கன்சோல் பண்றதுக்காக உன்ன நாமினேட் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. அத அத ஒரு சீனா எடுத்துட்டு வந்து, அதுவும் அன்ஷிதா கிட்ட பேசினதுலாம் என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அவங்க இன்னொரு அன்னபூர்ணி ரேஞ்ச்ல அவங்க வந்து ச்சே! ச்சே! எவ்ளோ தப்பு. இவங்கலாம் எவ்ளோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான கேரக்டர். ஐ வாஸ் லைக் பட் நாட் லைக் யூ கைஸ் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா விஷால் மேட்டர்லயே விஷால் போய் அன்ஷிதா கிட்ட நீ சொன்னது தான் உண்மை. அன்ஷிதா என்ன சொல்லுச்சு? தர்ஷிகாக்கு அன்ஷிதாவ புடிக்காது. அதனால அன்ஷிதா வந்து விஷால் கிட்ட நீ தர்ஷிகா மேட்டர்ல பண்றது நாட் ரைட்ன்னு சொன்னாங்களே தவிர, சௌந்தர்யா மேட்டர் பத்தி அன்ஷிதா பேசவே கிடையாது. இன்னைக்கு எனக்கு இவங்க 3 பேரும் மட்டும் தான் இல்ல, ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருந்தாங்க. எனக்கு மத்தவங்க எல்லாருமே விஷ்ணு வந்து பேசினது அதெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருமே பேசதான் போறாங்க. ஸோ எனக்கு அந்த டாபிக் உள்ள வரவே வேணாம். அண்ட் இந்த ஒண்ணு இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸா பவித்ரா ஹை டைம். அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி எல்லாமே ஹை டைம். இதோட வீக்கெண்ட்ல அப்படியே டாடா பை பை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் முத்து, ஆக்சுவலா முத்து வந்து இப்போ பேசும்போது லைவ்ல நான் இங்க லிங்க் கூட போட்டிருக்கேன். சார் வந்து சொல்றாரு, ச்சே ச்சே விஷால் அப்படியெல்லாம் எதுவுமே தவறாக பேசவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயா முத்து, ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு தெரியலையா அப்படியே அமைதியா இருந்துருங்க. உங்களை டைட்டில் வின்னர்னு இங்க ஒரு ஒரு கும்பலே சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எதார்த்தமா என்னவோ அத நேர்மையா பேசுறது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அத சம்வேர் அரவுண்ட் முத்து வந்து இந்த 2 நாளா நான் டாம் சொன்ன பாயிண்ட்ட ஒத்துப்பேன். தேவையே இல்லாம எங்கன்னா கார்னர் பண்ணும், பேசியே ஆகணும், ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு பண்ற ஒரு சில விஷயங்கள். விஷால் பண்ணது ஸ்லட் ஷேம். அவனுக்கு இன்னைக்கு நேஹா நேஹா பொழிச்சுன்னு அடிச்சப்போ கூட அவன் வந்து அத அக்செப்டன்ஸுக்கே இல்ல. 1% அக்செப்டன்ஸ் இல்ல. அண்ட் விஷ்ணு வந்து சொல்லும்போது, ச்சே! ச்சே! எனக்கு இப்போ ரிலீஃபா இருக்கு. எது ரிலீஃபா இருக்கா? நீ இப்போ பேசினதுக்கு தான் ஆக்சுவலா இன்னும் இன் ரிட்டர்ன் அடி பயங்கரமா விழும் உனக்கு. அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. இத நம்மளே மறந்துட்டோம். எப்படியோ ஒரு 25, 30 நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதெல்லாம். நம்ம மறந்துட்டோம். ஆனா இன்னைக்கு அத எடுத்துட்டு வந்து நேஹா திருப்பி போட்டு பேசினது எல்லாமே ஓகே. பட் அத ஆ நான் இப்படி பேசிட்டேன் சௌந்தர்யா, சாரி அப்படின்னு சொல்லாம, நீ கோர்ட்ல கால் வச்சிருந்தியா? அத பத்தி அந்த பாரு, எடுத்து பாருன்னு சொன்னியா? அது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அதனால நான் தப்பா பேசிட்டேன். அப்புறம் நீ முத்துக்கிட்ட பண்ணும்போது இப்படி தொட மேல அவர் பண்ணி காட்டுறாரு. தொடல கை வச்சுட்டு, நீ இப்படி முத்துக்கிட்ட பேசின. எனக்கு அப்போ அது தப்பா இருந்துச்சு. அதனால நான் அப்படி நெனச்சுட்டேன். சோ சாரி. தம்பி, நோ நோ நீ அப்படியே ரோஷினி, அப்படி பேசின. மட்டும் இல்ல. அது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நேஹாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்டர்லைன் த பாயிண்ட். நேஹா ஆ வந்து இதெல்லாம் சொல்லி வந்து எனக்கு உன்கிட்ட சொல்லி சாரி கேட்க சொன்னா அப்படின்றத அப்ப ரொம்ப அப்ப கூட இத டார்க் லெட்டர்ல அவருக்கு அண்டர்லைன் பண்ணுங்க ஆக்சுவலி. அதுதான். அப்ப கூட அவருக்கு சொந்தமா சுய அறிவுல இதெல்லாம் அவரு செய்யல. நேஹா ஃபீல் பண்றாங்க. நோ, அதனால நோ, நான் நோ, சாரி நோ. கேட்டேன். ஏங்க தலைவன் வந்து ஷார்ப்பு. செருப்படி கன்ஃபார்ம்னு தலைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அத எப்படி மறைக்கலாம் நம்பளே மறைச்சு வச்சிருந்தோம். இவ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா, பொசுக்குன்னு சபையில இப்படி கேட்டுட்டாளே, பாயிண்ட்டா பேசிட்டாளே அப்படின்னு, அப்பயுமே ஹி வாஸ் சேயிங் தட் மத்த எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் சாரி கேட்டேன்னா, அது வந்து லட்டு எல்லாத்துட்டயும் சொன்னேன் லட்டு. அங்க போய் நின்னு அதானே சொல்ற. அது வந்து லட்டு இதெல்லாம் டேய் என்னடா அந்த எனக்கு பொண்ணு தெளிவா நேஹா பேசுது. அந்த பொண்ணு அவ்ளோ தெளிவா நேஹா பேசுச்சு. ம். அதான் நேஹாவோட ஸ்மார்ட்னஸ் எனக்கு எப்போ தெரிஞ்சுச்சுன்னா, எடுத்த உடனே சௌந்தர்யா மேட்டர் தான் ஓடிச்சு. இவன் திருப்ப திருப்ப பேசுறத அந்த பொண்ணுக்கே டாலரேட் பண்ண முடியாமல்ல, கட் பண்ணி தர்ஷிகா மேட்டருக்கு போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இவன் சொல்றது தான் சொல்லப் போறான். இவன்கிட்ட நம்ம என்னத்துக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு தர்ஷிகா அவரு வந்து 1% எதுவுமே பண்ணலையாம். அன்ஷிதா சொன்ன மாரி அவர் வெறும் ஃப்ரெண்டா அன்ஷிதா கிட்டயே நீ ஃப்ரெண்டா இருக்கியான்னு எனக்கு ஒரு டவுட் வருதுடா தம்பி. இல்ல நீ வந்து இத சொல்ற. நான் சத்தியமா சொல்றேன். ஐ ஹேவ் மஹத்தியே நான் ஒரு பாயிண்ட்ல வந்து டாலரேட் பண்ணிக்கிறேங்க. அந்த ஆள் யசிகா கிட்ட மட்டும் தான் அப்படி இருந்தான். ஓகேவா? அவருக்கு ரெட் கார்டு குடுத்தும் நம்ம வெளில அனுப்பிச்சிட்டோம். நியாயமா இவருக்கெல்லாம் இவரு பேசினதுக்கு அன்னைக்கே ரெட் கார்டு குடுத்திருந்தாக்கா, ஹி வுட் ஹவ் ஃபெல்ட் கில்ட் ஃபார் வாட்டெவர் ஹி இஸ் டூயிங். இன்னைக்கு வரைக்கும் ஹி ஸ்டாண்ட்ஸ் பை ஹிஸ் பாயிண்ட் அண்ட் ஹி சேஸ் நான் அப்படி பேசல. இல்ல முத்துக்குமரன் வேற சப்போர்ட் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு டாம். அந்த கான்வர்சேஷன பார்த்து, ஐயா என்ன தெரியும் உங்களுக்கு? லூசிங் கிரெடிபிலிட்டி 2 நாளா எனக்கு வந்து ஜாக்லின் வின் பண்ணணும். எனக்கு வின் பண்ணணும் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா முத்துக்குமரன் டிசர்விங் இல்லையான்னு கேட்டா, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். முத்துக்குமரனும் டிசர்விங் தான். 1, 2ல நிக்கட்டும். எனக்கு பிரச்சனை இல்ல. அது எது டிசைட் ஆகுதோ அதுதான். ஆனா இப்படி பண்ணி, இப்படி பேசினா அது கிரெடிபிலிட்டி லாஸ். அது வந்து தெரியணும். நம்ம யார ஜெயிக்க வைக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. கொஞ்சம் நேர்மையாவும், கொஞ்சம் ஹானஸ்டியும்
மத்தவங்க பேசுறதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உன்னை பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ டாம். நன்றிகள் ரோஷினி. எஸ் லதாமா. ஓகே ஹோஸ்ட் மேடம், நான் பேசுற வரைக்கும் நீங்க ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஹோல்டில் இருங்க, நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்ன, நான் ஏன் ஆஃப்டர்நூன் ஸ்பேஸ் போட்டேன்னா, ஈவினிங்க்கு நைட்டுக்குள்ளே ஒரு 10 ஸ்பேஸ் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் அதை வந்து வேல்யூடு பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் இந்த ஸ்பேஸை வந்து ஆஃப்டர்நூனே வேகமாக போடணும்னு நினச்சேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண. அதே மாதிரி இப்போ நான் இந்த ஆஃப்டர்நூன் இப்போ நீ போடுற ஸ்பேஸ் மட்டும் நான் கேட்குறேன், நான் டிவியே பார்க்கல அப்படின்னு வச்சுக்கேன். உன்னை வந்து எனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு இந்த வாரம் யார் எஃபெக்ஷன் ஆவாங்க, நான் உனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன், இல்லை மற்றவங்க யாரோ கேட்குறான்னு நீ சொல்கிற, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிற. இன்னைக்கு எப்படி நடக்கும், நாளைக்கு எப்படி நடக்கும், நீ அந்த ஷோவோட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதுனால யூ ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன். ஒரு கைண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி இருக்கிற நார்மல் ஆடியன்ஸுக்கு ஸ்பேஸில் உன்னோட பேசுகிறவங்களுக்கு ஃபார்ம் ஆகி போயிடுச்சு. இப்போ நீ சொல்கிற டிவி வந்து இப்படி தான், விஜய் டிவி இப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க, ஜக்லின் வில் பி இன் 5th and 6th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன்னா, இப்போ டாமே நினைக்கிறான்னா அது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குன்னு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் திங்க் கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஆஃப் தட். ஃபர்ஸ்ட் திங், நம்ம போன சீசனில் பார்த்தோம், நானும் மாயா தான் செகண்டாவது வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மணின்ற ஒரு கான்செப்ட் வரவே இல்லை. சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தாவோட ரிவ்யூவெல்லாம் நான் நிறைய கேட்டுகிட்டே இருந்தேன். நான் அப்போ வேறு சென்னையிலேக்கும் இதுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு சென்னையில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த அந்த ப்ரோக்ராம்காக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த நாள் போகணும்னு தனியாக இருந்தேன். நான் அவ்வளோ க்ரேஸாக இருந்த சமயம் அது. அவர் வந்து சொன்னார் பெங்களூர் பிஆர் அண்ட் சென்னை பிஆர் வில் ஒர்க் அவுட்டுன்னார். ஸோ அப்போவும் நமக்கு புரியல. அப்போது ஆனால் விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு இருக்கும் அப்படிங்கிறது லேட்டரான்னு புரிஞ்சுது. ஸோ பிளான் பண்ணி ரவீனாவோட பேரண்ட்ஸோ அவங்க வந்து யாரும் மணியை டாக் பண்ணதுன்றது விஜய் டிவிக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டு தானாக தான் கிரியேட் ஆச்சு. இட்ஸ் நாட் பிளான்ட். அதனால நான் அடுத்த வாரம் என்ன நடக்கும்னே தெரியாது. அடுத்த வாரம் இதில் இப்போ யாருன்னா டாஸ்க் விளையாடும் போது முத்துக்குமரனுக்கு கை கால் அடிபட்டு ருபசி எதிராக ஒன்றுனா அவன் போய் சேர வேண்டியிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு, இல்லை ராயனுக்கு அடிப்படலாம், என்ன வேணா நடக்கலாம், யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால நாமளா ஒரு அசியூம் பண்ணி உள்ள கஷ்டப்பட்டு விளையாடிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ ஸ்பேஸ் போட்டவனா நான் வந்தது எதுக்குன்னா, நீ வந்து கண்டிப்பாக விஷால தான் பேசணும், அட்லீஸ்ட் ரோஷினி கம்ப்ளீட்டாக பேசினேன். நியாயமாக நம்ம வந்து பேச வேண்டிய கான்செப்ட் சௌந்தர்யாவும் விஷ்ணுவுக்கும் ப்ரப்போசல் பண்ணது, அவங்க கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, அதை அவன் அம்மா அப்பா பார்த்துக்குவான், அவன் கண்டென்ட்டுக்காக பண்ணான். அதுலேயும் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் என்ன ஒரு பாயிண்ட்னா, நான் ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், எனக்கு அங்கே மழை அடிக்கும் இல்லை வெயில் அடிக்கும்னு இருக்கேன், நான் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவேன். நான் அந்த ப்ராப்பராக பிபி ப்ரோக்ராம் வந்து ஒழுங்காக விளையாடினவங்களுக்கு ஜெயிச்சு போனது வந்து ஐ திங்க் 3rd and 4th சீசனோடு முடிஞ்சு போச்சு. அந்த ஹானஸ்ட் பிரியங்கா அதோடு முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் பிஆர் அது இது சோஷியல் மீடியா அதுதான் டெலிட் ஆகிடுன்னு எல்லாம் வர்ற கண்டஸ்டன்ஸ் லீஸ்டாக வர ஜெஃப்ரிலேருந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாரும் நீ ப்ரெஃபர் பண்ணிட்டு வந்திருக்கணும். சௌந்தர்யா வந்து இவ்வளவு நாள் இல்லாமல் அவளுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை லாஸ்ட் மூமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்கன்ற ஒரு ரூமர் அவளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமையோ 2 நாளைக்கு முன்னாடி ஏன் அதை வந்து ஃபீல் பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறா. என்னால் அந்த இன்சிடெண்ட் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்கக்கூடாது, நான் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நான் பார்க்கக்கூட இல்லை, ஏன்னா என்னால் அதை தாங்க முடியாது. என்ன மாதிரி ஒரு வீக்காக இருக்கிற ஒரு சோல் வந்து என்ன பண்ணுவான், சரி இந்த குழந்தை இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கு, இந்த குழந்தை ப்ரப்போசல் பண்ணுதுன்னா அதுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். அவள் அதை யூஸ் பண்ணிக்கிறான். அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு BB7 கண்டஸ்டண்டாக இருந்தது, அவள் யூஸ் பண்ணிக்கிறா. ஆட தெரிஞ்சவனுக்கு வந்து இடம் இருந்ததுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க டைம் அண்ட் இது, அதில் எனக்கு எந்த தப்பும் தெரியவே இல்லை. உனக்கு இருந்தால் நீ யூஸ் பண்ணிக்கிற, உனக்கு இல்லாததை பற்றி நம்ம பேசுகிறோம். முத்துக்குமரனால நல்லா பேச முடியுதுன்னா அவர் சொல்கிறார் நான் 15 வருஷம் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் அதை பேசுகிறாரு.
இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் அவனுக்காக போன வருஷம் இவ ஒர்க் பண்ணியிருந்திருப்பா வெளியில இருந்து. ஸோ இந்த வருஷம் அவன் வந்து பண்றான். ஸோ தே ஆர் யூசிங் தட் பிளாட்ஃபார்ம். ஐ டோன்ட் ஃபீல் அதுல வந்து ஒரு கொலபாதகம் இல்ல. அதை விட மகா கொலபாதகம் எதுன்னா இந்த விஷால் பண்ணதுதான். இப்பயும் முத்து வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது போய் கேட்குறான், நீ உண்மையா எல்லாம் கரெக்டா சொல்லி சாரி கேட்டுட்டியான்னு. அவனால போயிட்டு நான் ஒரு விதமா சொல்லிட்டேன்னா, அவன் போயிட்டு நீ என்ன பேட் டச் பண்ணேன்னு சொல்லி, நீ பேட் டச் பண்றேன்னு சொல்லி உன்னை நான் சொன்னேன்னு சொல்லல. இது வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. அடிச்சு நொறுக்க வேண்டியது விஷால தான். அப்புறம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க அவன் பாய்ஸை ஃபுல்லா உண்மையாவே சொல்றேன், எனக்கு விஷயம் சுத்தமா பிடிக்காது. அது உனக்கே தெரியும். கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் எதுக்கு எல்லாரையும் பாய்ஸ் டீம் உட்கார வச்சு கேட்டான்னா சொன்னான்னா, அவன் அதை பத்தி பேசும்போது அந்த இடத்துல தீபக் இருந்தார். யூ கேனாட் டச் மீன்னு அவரு சொன்னார். தீபக் சொன்னார், அந்த பிங்க் கலர் இது பண்ணிட்டு சொன்னார். முத்து இருந்தான், ரஞ்சித் இருந்தார். அவன் அழகா ஒரு வேல்யூடு பாயிண்ட் போட்டான். தீபக் அண்ணா பெரியவர் சீனியரு, அவர் கேட்பாருன்னு நினைச்சான், அவரும் அதை கேட்காம விட்டுட்டாருன்னு சொன்னான். இவங்க யோசிக்க வேண்டியது அவங்களுக்கு எல்லாருமே நீங்க அந்த இடத்துல ப்ரெசண்டா இருந்தீங்கல்ல, நீங்க எல்லாருமே அதை வந்து பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப டீசெண்டா சொன்னான். ஒருவேளை அவன் விஷாலை கூப்பிட்டு தனியா பேசியிருந்தா இதே ஆடியன்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க, உள்ள போய் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, த்ரெட்டன் பண்ணாரு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசினார். அவன் ரொம்ப டீசெண்டா எல்லாரும் அந்த ஒரு விஷயத்த எனக்கு என்னவோ விஷ்ணு நீட்டா ஹேண்டில் பண்ணான்னு சொன்னா தெரிஞ்சுது. அதே சமயத்துல இஃப் ஐ ரியலி லவ் இல்லை எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட நீங்க யாரும் அந்த அவன் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னான், அது அப்படியே ஃபார்ம் ஆயிடும்ல. இந்த இடத்துல வந்து நான் எப்படி எனக்கு ஒரு பேர் கெட்டு போற மாதிரி வெளியில நான் போனனோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொன்னா அது ஃபார்ம் ஆயிடும், அது எல்லார் மனசுலயும் அதே மாதிரி அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆயிடும். இங்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பையன் சொல்லும் போது இருந்தீங்க, அந்த பொண்ணை பத்தி நீங்களும் தவறா அந்த மாதிரி நினைச்சிருக்க கூடாதுன்றத அவன் ரெஜிஸ்டர் பண்றான். ஒரு ஆஸ் எ ஃபேமிலி பர்சனா இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப கோவப்பட வேண்டியது விஷால தானே தவிர விஷ்ணு சௌந்தர்யா மேட்டர் இட் மேபி எ ட்ராமா மாதிரி கூட இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அன்னைக்கு அழுதது, மீட்டூ பத்தி சொன்னது, இன்னைக்கு ப்ரொபோசல் சொல்றது, மேபி மேபி விஷ்ணுவை விட சௌந்தர்யா தான் பயங்கர 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 பிரில்லியன்ட். அது நிறைய பேருக்கு தெரியும், விஷ்ணுவுக்கு ரொம்ப தெரியாது. ஆனா விஷ்ணுவை விட செம்ம பிரில்லியன்ட் இந்த பொண்ணு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. டாம் நீங்க அட்ரஸ் இருங்க பண்றீங்களா இல்ல நான் நான் ஏதாவது? பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்கம்மா, நான் சொல்றத வந்து கேட்குறாங்க. அது எல்லாமே ஓகே. அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் லாஸ்ட் இதுலயே நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே தெளிவான கான்வர்சேஷன்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இதுக்காக தான். ஏன்னா நீங்க அடுத்து நான் அந்த பாயிண்ட்ட சொன்னதுமே நீங்களும் பிலீவனும் பேசிட்டீங்க. பேசினதுக்கப்புறம் எனக்கு கேப் குடுக்கல. அதுக்கப்புறம் அத நான் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் செகண்டா நீங்க என்ன பேசுனீங்க அப்டின்னா வந்து, விஷ்ணு வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்த வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு தான் போறாரே அப்டின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அவரு காதலிக்கட்டும், ப்ரப்போஸ் பண்ணட்டும், எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவர் அங்க ப்ரப்போசல் மட்டும் தான் நடந்திருக்கா அப்டின்னா, அதுதான் அங்க நடக்கல. ப்ரப்போசல் வந்து அடி மலைச்சாரல் மாரி நடந்துச்சு. மத்த விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த இடத்துல யார் யாரோட கேம வந்து டவுன் பண்ணணுமோ எல்லா வேலைகளும் பண்ணாரு. ஓகே. பிளஸ் நீங்க உள்ள போய் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா அவர் அத அப்படிதான் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விஷால தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறது தவறு. ஏன்னா வந்து போன சீசன்ல மணிக்கு வந்து என்ன நடந்துச்சோ, மணிச்சந்திராக்கு என்ன நடந்துச்சோ, அதே மாரி விஷயங்கள் விஷாலுக்கு சாதகமா நடக்கிறதுக்கும் ஏன்னா நம்ம மக்கள் வந்து எத தப்புன்னு சொல்றோமோ, அதையே வந்து இன்னொருத்தன் பண்ணிட்டான்னா, ஆ ரைட்டுன்னு சொல்லுவோம். ட்ராக்கிங் நம்பர் சொல்லுங்களா? ஓகே. ஓகே. சாரிங்க. எனக்கு ஒரு மெசேஜ், ஒரு கொரியர். இருங்க. பிளாஸ்ட் கீழ தான் இருக்கீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேசி முடிச்சுட்டுன்னு சொல்றேன். ஆ ஃபேமிலி மெம்பரா சொல்றாருன்னா வந்து, என்டயர் ஹவுஸ உட்கார வச்சு, இதுதான் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனா, விஷால் வந்து நீங்க எப்படி வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க சாதகமா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களோ, விஷ்ணு வந்து இதையும் சாதகமா யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, பசங்கள மட்டும் வச்சு அவங்களுக்கு ஒரு கில்ட் ட்ரிப் ஒண்ண பண்ணி, அடுத்து அந்த கான்வர்சேஷன்ஸ் பொண்ணுங்க இந்த வீக் முழுக்க பேசப்படும். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு இது பூதாகரமா வெடிச்சு, அப்ப வந்து ஒரு பிட்டி ஃபேக்டர்ல கொண்டு போய் சௌந்தர்யாவ உட்கார வச்சு, வீக்கெண்ட்ல பயங்கரமா அட்ரஸ் பண்ணி, அப்ப இத்தன நாள் நம்ம வெயிட் பண்ணோம்ல, எப்ப அதோடைய நீதி நியாயம்லாம் கேட்கலன்னு நம்ம ஒண்ணு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த நீதி நியாயத்த வந்து செத்து போன நீதி நியாயத்த 10 வாரம் கழிச்சு இன்னைக்கு கேட்பாங்க.
இந்த வீக்கெண்டு. அப்ப அது திரும்ப வந்து ஒரு ஆட் ஆன் ஆகும். ஆல்ரெடி இவங்க லவ் ப்ரொபோசல பார்த்தது ஒரு 2,00,000 பேர் மக்கள் அப்டின்னா, அதுக்கு வந்து பரவாயில்லல்ல, கியூட்ல, ஓ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் நெனைப்பாங்க. இப்ப வீட்ல அம்மாவோ, இல்ல சித்தியோ, பெரியம்மாவோ யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, "ஏய் பரவால்லடா ஓட்டு போடுறான், அந்த சீரியல் நான் பார்ப்பேன்டா. போன வாரம் விளையாடல, இப்பதான் இவங்க சேர்ந்துட்டாங்களாமே, நல்லா இருக்கு பாவம்டா அழுதுருக்குடா" அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க அதிக பேர் இருப்பாங்க. ஏன்னா ஓட்டிங் வந்து எப்படி பிரியுதுன்னா, இந்த ட்விட்டர்ல இருக்க இந்த 1000 பேர்த்த வச்சுட்டு பிரியறது கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த 1 ஹவர் எபிசோட பார்த்துட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அத வச்சு தான் ஓட்டு பிரியும். ஸோ ஹி பிளேட் கரெக்ட்லி. ஒவ்வொன்னுமே என்னன்னா, அவர் அவர் பேசுறதுல கிளாரிட்டி கிடையாது. ஓகே. நம்மள மாரி ஆட்கள் மேபி தெளிவா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னா, தலைவன் இந்தந்த இடத்துல, இந்தந்த இடத்துல தெளிவாவே பேசலனாலும், எல்லா பாயிண்ட்டையும் தூவிட்டு போயிட்டாருன்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆனா வந்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் கேம் தான் இது. ஓகே. இதுல வந்து மாற்று கருத்தே கம்ப்ளீட்டா கிடையவே கிடையாது. உள்ள போய் பசங்க கிட்ட ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணது, வாய்ஸ் பத்தி எல்லாமே எது எதெல்லாம் அடங்கி போச்சோ, இது இவங்க அப்பா, அம்மாவுக்கு பேச தெரியாதா? எனக்கு இதுவே ஒரு ஸ்கிரிப்ட்ன்னு தோணுது. என்னதான் அந்த நேரத்துல லைவ்லியா அந்த விஷயங்கள் இருந்தாலும், கடந்த 2 வாரம், 3 வாரம் சௌந்தர்யாவுக்கு ஃபுல்லா நெகட்டிவிட்டி இருந்த போதிலும், அத எல்லாமே தாண்டி அவங்க அவங்க டாப் 5லயே கிடையாதுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு பேசுற ஒரு கான்வர்சேஷன் வரும்பொழுது, நீங்க போங்க. நீங்க வந்து சொல்லாதீங்க. இது வந்து இப்படி பேசினா தான் பாசிட்டிவா மாறும். அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அத எல்லாத்தையுமே டச் அவுட் பண்ணி விட்டுட்டு, இத மட்டும் பேசி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர வச்சுட்டு, அடுத்து இவரு போயி அவங்கள எது எதெல்லாம் குறை சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் ஏன்னா இப்ப அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, "நீ என்ன சூப்பரா விளையாடுற. எல்லா வாரமும் நாமினேட் ஆயிருக்கு. எல்லா வாரமும் நாமினேட் ஆகி வந்தாங்களா இவங்க?" ஓகே. அந்த கிரெடிட் வந்தவங்களுக்கு இவரு குடுக்கல. ஓகே. பொத்தாம் பொதுவா எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்ட்டாரு. சூப்பரா விளையாண்டீங்க. சூப்பர், சூப்பர். எல்லாம் வேற மாரி, வேற மாரி. அதெல்லாமே வந்து அவன சிந்திக்க விடாம பண்றது. யாரு சொன்னாங்க? சூப்பரா விளையாடுறீங்க நீங்க. நல்லா விளையாடாட்டியும் சூப்பரா தான் சொல்லணும். இப்ப ராணவகிட்டயும் அதே தான் பண்ணாப்ல. ஓகே. அ இவர் நல்லா விளையாண்டாங்கன்னு ஜெனுவினா சொன்ன ஒரே ஆள் தீபக் மட்டும் தான். ஏன்னா தீபக் எப்படி இருந்தாலும் டைட்டில் வின்னர் குடுக்க மாட்டாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால மட்டும் உங்க மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க உண்மையாலுமே சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டு போய் தீபக் மேலயும் ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணி விட்டாப்ல. நீங்க வந்து நீங்க கேட்பீங்கன்னு நெனச்சோம் கேட்கல. அப்படின்னு சொல்லி தீபக் ஒரு கில்ட் ட்ரிப். என்னடா நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் பண்ணி, அங்க வந்து விஷால் வந்து லிட்டரலா அந்த கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு பெரிய தப்பு வீட்ல பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு மாரி மழுப்பிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி தான் திரியிறான் விஷால் இப்ப வீட்டுக்குள்ள. என்ன பண்றது? ஐயோ! இவளுக கிட்ட எப்படி மறைக்கிறது? நம்ம இந்த சௌந்தர்யாவும், அன்சிதாவும் மட்டும் தான் நம்மள நம்புறாய்ங்க. வேற எவளும் நம்மள நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு உருட்டுறது என்ன? ஊறுகாய போடுறது என்னன்னு எதையோ பண்ணிக்கிட்டு திரிறாப்ல. ஸோ, எனக்கு இன்னைக்கு நடந்ததுல இஃப் இட் இஸ் ஒன்லி லவ் ஓகே. பட் லவ் மட்டும் நடக்கல. லவ்வ தாண்டி மெஜாரிட்டியான விஷயங்கள்லாம் வந்து எரிச்சலோட உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு எனக்கு. எல்லாத்தோட கேமையும் ஸ்பாயில் பண்ணி எல்லாத்துக்கிட்டயும் வந்து சொல்றாராம். நீங்க நினைக்கிறீங்களா சௌந்தர்யா என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அதெல்லாம் முத்துக்கு குடுக்குற கிளாரிஃபிகேஷன். ஏன்னா வந்து என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காப்ல. முத்து குடுக்குற கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்க விளையாடுற கேம் எல்லாம் 10 நிமிஷம் தான் பார்ப்பாய்ங்க. அதானே நம்ம இவங்க என்னென்ன எல்லாரோட பண்றாங்க தெரியுமா? அந்த இவளோட ஃப்ரெண்டு கூட வந்து பவித்ராவோட ஃப்ரெண்டு கூட வந்து சொன்னா இல்லம்மா, நீ ரொம்ப நல்லா பிளான் பண்ற. அவங்க கரெக்ட். ஆமா, 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 ஆமா. இப்ப பவித்ராவோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து எல்லாத்து கூடயும் பேசுறது இல்ல. ஓகேவா? விஷ்ணு எந்த அளவுக்கு சௌந்தர்யாவோட கேம இம்பாக்ட் பண்றாருன்னு இங்க தெளிவா உட்கார்ந்து முழு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும். லிட்டரலி அவரால வந்து தான் கடந்த வாரத்துல வந்த நெகட்டிவிட்டி எல்லாத்துக்கும் காரணமே விஷ்ணு தான். ஓகே. நான் விஷ்ணு கிட்ட பேசல. தனியா நான் பேசினது கிடையாது. என்னோட ஸ்பேஸ்க்கு ஒரு தடவ அவர் வந்திருக்காப்ல. அபி அப்படின்றவங்க கூட்டு வந்தாங்க. அவர்கிட்ட நான் பேசினேன். அப்ப எனக்குமே சௌந்தர்யா மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. எனக்கு சௌந்தர்யா மேல ஒரு அவர்ஷனே வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் விஷ்ணு. அந்த அளவுக்கு ஃபுல் நெகட்டிவிட்டி. அவங்கள விட்டு ட்வீட் போட சொல்றது, இவங்கள ட்வீட் போட சொல்றது. சில விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டூ ஓப்பன் இட் இன் அ பப்ளிக் ஃபோரம். அந்த ஒரு டெக்கோரம கருதி, தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வாந்தி எடுத்துற கூடாதுல்ல. அதனால நான் சொல்லாம இருக்கேன். பட் வந்து ஒரு 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 இது இருக்குல்ல, அது எதையுமே அவர் ஃபாலோ பண்ணல. இப்ப இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எல்லாத்தோட பாயிண்ட்ஸையும் உட்கார்ந்து கேட்டு, கேட்டு, கேட்டு போயி, அத எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி இவரு ஒரு பிளான போட்டு பிளான் போடலாம். அப்ப நீ அடுத்தவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிளான மட்டும் குடு. நீ நல்லா பண்ணிட்டு இருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அப்பா, அம்மா சொன்னாங்கல்ல. அவங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்கல்ல. ஜாக்லினோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. நீ அவள பத்தி பின்னாடி போய் பேசுறது தப்பு அப்டின்னாங்கல்ல. தலைவன் போய் சொல்றாரு. "நீ எங்க பின்னாடி பேசுன? நீ பின்னாடி பேசவே இல்ல." அப்டின்னு சொல்லிட்டு அந்தர்பல்ட்டி. எனக்கு புரியல. என்ன என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? டு இம்ப்ரெஸ் ஹர் யூ கேன் டாக் எனிதிங் ஆர் நோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு அ கன்வின்ஸ் த ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் மனசுல வந்து என்ன போகணும்ன்றத நீங்க டிசைட் பண்றீங்களா? அப்டின்னு இருந்துச்சு எனக்கு.
ஐ வாஸ் நாட் ஓகே. அதுல அண்ட் ஒன் மோர் அதிக திங் கட்ட பாயிண்ட் உச்சமான ஆட் திஸ் டு என்னன்னா இப்ப அவரு வந்து விஷாலை மட்டும் கூட்டு போய் நான் மெஜாரிட்டியா ஸ்லட் ஷேமிங் பண்ணது விஷால் மட்டும் தான். நான் 100% சொல்லுவேன். இப்ப அவர் பேர் என்ன, ஜெஃப்ரி, அவரு பண்ணது கூட வாய்ஸ் டோனை வச்சுதான் அது வந்து மார்க்கிங் பண்ணாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன், அவரை தனியா கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிருப்பேன். பட் மெஜாரிட்டியான 100% கிளாரிபிகேஷன் வேணும்னா அது விஷால்ட்ட இருந்து மட்டும்தான் வரணும். சோ அவர் விஷால்கிட்ட மட்டும்தான் கூப்பிட்டு பேசியிருக்கணும். பட் அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் எப்படி யூஸ் பண்ணிட்டாருன்னா லாஸ்ட் சீசன்ல இருந்த அவரோட கலங்கத்தை சேர்த்து தொடச்சிட்டு போயிருக்காரு. இப்ப எப்படின்னா ஏன்னா அது பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதாரணமா விஷால்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணி எந்த ஈஸியா தொடச்சிட்டு போயிருக்கலாமே. பட் வை ஹி வாண்ட் அட்ரஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல், அதுவே எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. அந்த அது வந்து ரொம்ப டெலிபரேட்டா தெரியுது நீங்க பண்றது. இன்டர் மன்னிச்சுங்க, அது என்ன ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யா வந்து எப்படி பாய்ஸ் எல்லாரும் நிக்க வச்சு உட்கார வச்சு ஒண்ணு பண்ணாங்களோ அதேதான் இவர், அது பெரிய எப்படி ஹைலைட்டடா பேசப்பட்டதோ அதேதான் இவரும் முயற்சி பண்ணாரு. நான் என் பாயிண்ட் வரும்போது எல்லாமே என் பாயிண்ட் வரும்போது நான் டீடைலா பேசுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ஏன்னா இப்ப ஒருத்தர் பண்ண தப்ப வச்சுக்கிட்டு இப்ப மத்தவங்க எல்லாம் பண்ணது சின்ன சின்ன நான் அடிச்சு சொல்றேன், முத்துக்குமரன் வந்து அந்த கண்ணியன்ற வேர்டு யூஸ் பண்ணதும் ரொம்ப தப்பு. அவர் வந்து அவரு மீன் பண்ணல, பட் ஹி எக்ஸாக்ட்லி டெல்லிங் அந்த கை வச்சு எனக்கு வந்து ஒரு மேபி அவருக்கு வந்து அந்த கூச்ச சுபாவம் இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். ஆனா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண விதம் இருந்துகிட்டு அந்த கண்ணியன்ற ஒரு டேர்ம் எடுத்துட்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். ஒரு டாப் கண்டெஸ்டன்ட்ல இருக்கிறவர் அதை அவர் இன்னமும் தெளிவா அட்ரஸ் பண்ணாம இருக்கிறது அங்க பிரச்சனை. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா மேஜர் இஷ்யூன்னு பார்த்தா விஷால் தான். அவரை எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் பொதுவா தெளிச்சு போட்டு அவரு சைட்ல முத்துக்குமரனை பார்த்த பார்வை நான் ரியலா அது லைவ்ல பாக்கல, டெலிபரேட்டா தெரியுது. சில பேர்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு முத்துக்குமரனை நல்லா பாக்குறாரு. அந்த ஐ கான்டாக்ட் அவங்க வேற ஜூம் பண்றாங்க. நீ பண்றது வரை இங்க ஜூம் போட்டு லைவ்ல காட்டிட்டு இருக்காங்க, 2 lakh பீப்புள் பாத்துட்டு இருக்காங்க. இது ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? அப்படிதான் லிட்டரலி அங்க இருந்துச்சு. தேங்க்ஸ் டாம், யூ கேன் கண்டினியூ. தட்ஸ் வாட் ஹிஸ் இன்டென்ஷன் இட் செல்ஃப். ஏன்னா வந்து இப்போ வந்து முத்துவ டாப்னு பேசுறாங்க, வின்னர் ஆவாங்கன்னு சொல்றாங்க, முத்து ஜாக்குன்னு தான் சொல்றாங்க. இவங்களோட கேம் எப்படி உடைச்சு விட முடியும், அவங்களோட கேம் உடைச்சு விட முடியும், நம்மளோட நீங்க போறீங்களா, உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் கொடுங்க, ஜாலியா இருக்கீங்களா, அது எல்லாமே ஓகே. எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இதுல வந்து அவ்வளவுதான். நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் நான் அட்ரஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து விஷ்ணுவை ஏன் பேசுறீங்க, அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க, விஷாலை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிறீங்க. விஷாலை வச்சே விஷ்ணு தான் கேம் விளையாண்டுருக்காருன்னு நான் சொல்றேன். இல்ல நான் விஷால விஷ்ணுவை வந்து ஏன் ஒரு இதா வச்சுங்க. பேசுறீங்கன்னு கேட்கலாமா? இதுல விஷ்ணு பத்தி நான் பேசணுமா, இன்னைக்கு விஷால பத்தி பேசணுமான்னா, ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா சொல்லி அவன் சாரி கேட்டதுக்கு அப்புறமா, ஆனா நீங்க அதை கரெக்டா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா கேட்கலன்னு சொன்ன பிற்பாடும் விஷ்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் தான் அதிகமா ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் யாருன்னு பார்த்தா விஷாலோட விஷயம் வந்து இந்த கேமே முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் நாளைக்கு ஒரு பொண்ணை போயிட்டு அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்கு இல்லையா? அந்த ஆங்கிள் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கேமை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதோட சௌந்தர்யா 2வது வராளோ, 3வது வராளோ, 4வது வராளோ, அவ போற அவன் விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கலையோ முடிஞ்சு போச்சு. இப்போ விஷ்ணுவும் பூர்ணிமாவும் போன தடவை வரும்போதெல்லாம் நமக்கு எவ்வளவு கோபம் வந்தது. பூர்ணிமா எங்கேயோ இருக்கா, இப்ப விஷ்ணு மூவ் ஆன் போயிட்டா. இதெல்லாம் மூவ் ஆன் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு சொசைட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த கண்டஸ்டன்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நாடும் ரொம்ப கேவலமா கெட்டு போய் கிடக்குது. இந்த மாதிரி பேசிட்டு இவன் அந்த பொண்ணு தோல் மேலேயே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னா அப்ப என்ன வேணா பேசிட்டு என்ன வேணா பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் முன்னும் இந்த மாதிரி ஒரு மோசமான பர்சன் மேல இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தா அவன் எல்லாரையுமே சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நீங்க தான் ஸ்ட்ராங் பிளே. அவன் உடைச்சு விட்டான் நிறைய பேர விஷயங்கள்ல. ராணுவ பத்தி லீக் அவுட் பண்ணான். ராணுவ நீங்க எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க, சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். அவன் பண்ணிட்டு இருக்கான், டேய் நீ கடைசியா நீ கப்ப தூக்கி போயிடுவ போல இருக்கடான்னு சொன்னான். ராங் ரூட் மாமா. ராணுவ பத்தி எதுக்கு சொல்லணும், ராணுவ தான் விளையாடவே இல்லையே. அது எல்லாமே வந்து இவங்களை எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தானே. ராணுவ நீங்க பண்றது ஜாலியா இருக்கு. இல்ல அவன் வந்து என்ன சொல்றானா, அவனுக்கு நிறைய பிஆர் ஓட்டெல்லாம் வந்து குவியுது, அதை லீக் அவுட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு நான் சொல்லுவேம்மா, எனக்கு நான் பாக்குறேன் இந்த இந்த ட்விட்டர்ல இங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் சொல்றாங்க, என்ன சௌந்தர்யா ஃபேன் சொல்றாங்க. எனக்கு வந்து ஒரு 5-6 பேர் தான் சாரி ஜாக்லின் ஃபேன் சொல்றாங்க. எனக்கு ஒரு 5-6 பேர் தான் ஜாக்லின் ஃபேனாவே தெரியும். ஓகே, ஆனா எந்த ட்வீட் போட்டாலும் ஒரு ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அவங்களுக்கு வர மாதிரி இருந்தாலும் 100 பேர் அப்படியே உள்ள குதிச்சிருவாங்க.
ஓகே. அந்த ட்வீட்குள்ள 100 பேர் குதிச்சிருவாங்க. அப்ப வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கிறது நான் சொல்லுவேன்னா, யாருக்கு பிஆர் இருக்கிறது பெனிஃபிட்? ராணாவுக்கு பிஆர் இருக்கிறது பெனிஃபிட்டா? சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கிறது பெனிஃபிட்டா? புரியுதுமா, புரியுது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வசதி இருக்கும்போது நான் அந்த வசதியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல என்ன தப்புன்றது என்னோட ஆர்குமெண்ட். அவ்வளவுதான். தப்ப தாண்டிமா அது ஹெல்த்தியா இல்ல. பாக்குறவங்களுக்கு வந்து அது இந்த ஹெல்த்தியா கேமே இல்ல. ஹெல்த்தியே இல்லாம இல்ல 3-4 அதான் மத்த நீங்க ஒரு அம்மா the 1 செகண்ட் winner டாம். யாரு வின்னரோ இல்ல இப்ப நம்ம ஒரு சௌந்தர்யா இந்த வீக் ஒரு ட்ராமா இன்சிடென்ட் வந்து நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன் ஸ்பேஸ்ல. பட் ஒய் ஐ டிடன்ட் அட்ரஸ்மா, அது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, ஒரு பொண்ணுக்கு நடந்தது. பட் அதை வந்து நான் ஈஸியா அட்ரஸ் பண்ணிட்டு இல்ல அந்த பொண்ணு வேணுனே சொல்லுது அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை வந்து என்னால சொல்ல முடியல, ஏன்னா அது வந்து அதோட ஃபீலிங் என்னால உணர முடிஞ்சுச்சு, இன்க்ளூடிங் ஆர்கே என்கிட்ட மென் ஒரு ஆர் உமன். 5 இல்ல பேர் இல்ல 1 செகண்ட். ஆர்கே ஆர்கே மென் ஆர் 1 செகண்ட் டாம். ம் மென்னோ இல்ல உமனோ, அது வந்து அந்த ஃபீலிங் எனக்கு உணர முடிஞ்சுச்சு. அது வந்து தப்புனா தப்பு தான், அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் ஓகே. பட் ஏன் இந்த வீக் சொல்லணும் சிம்பத்தி கார்டை ப்ளே பண்றதுக்காக எனக்கு கேட்க தோணுச்சு. ஓகேவா? அதே தான் இப்ப வந்து இங்க லவ் கண்டென்ட் வச்சு ஒரு கார்டு ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க. வாட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் டு த ஆடியன்ஸ் யூசிங் த கார்டு. ஏன்னா நம்ம வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப நேத்து வந்து ரோஷினியை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ரோஷினி மட்டும் இல்ல நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நேற்று சிம்பத்தி கார்டை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நேற்று இந்த ஃபேமிலி வீக்ல வந்து நிறைய பேர் வந்து சிம்பத்தி கார்டை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இந்த இந்த கார்டு வந்து ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த 3 days வந்து ஃபேமிலி வந்ததை இது வந்து ஓவர் டேக் பண்ணிருச்சு. இப்ப அர்ச்சனா வர போறது ஓவர் டேக் பண்ண போகுது. ஓகேவா? எனக்கு அந்த கார்டு தான் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஏன்னா வெரி டேஞ்சரஸ் கார்டு. மத்த கார்டோட இது ரொம்ப டேஞ்சரஸ் கார்டு. ஏன்னா இது இது வந்து இது ஃபீல் பண்ணிடுவாங்க டக்குன்னு, மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணி இது வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா இருக்கு. இது வந்து ஒரு இப்போ ஒரு தாஜ்மஹாலை பார்த்தா நமக்கு வந்து கியூட்டா இருக்கும், பட் அதுக்குள்ள இருக்கிற ஹிஸ்டரிய தெரிஞ்சாதான் நமக்கு வந்து வேதனையா இருக்கும். கரெக்டா? ஏன்னா அங்க வேற ஒரு ஹிஸ்டரி நடந்திருக்கு, பட் வெளிய இருந்து பார்த்தாதான் அது புனிதம், உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அது வேற. அதோட எக்ஸாம்பிளே வந்து இங்க வந்து இப்படி மாறிட்டு இருக்கிறப்பதான் நமக்கு அது ரொம்ப தப்பா போயிருச்சு. எனக்கு எனக்கு அது எனக்கு ப்ரோமோ பார்த்தோன்னே என்னடா பண்றீங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ணி டிஆர்பி கொசரம் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் செட் அப்செட். மார்னிங்ல இருந்து எனக்கு அப்செட் ஆயிட்டேன். வந்து பாருங்களேன், இப்ப அர்ச்சனா இன்னும் இதே அந்த சௌந்தர்யா மேட்ரு, விஷால் மேட்ரு, அவ ஏற்கனவே இதே கார்டு தான் வச்சு அவ யூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வின் பண்ணா. ஸோ ஷி வில் யூஸ் இட். போய் விஷாலை ரொம்ப அழகா தனியா கூப்பிட்டு போன முறை நிக்சனுக்கு சொன்ன மாதிரி சொல்வா, நீ அவளை பத்தி இந்த மாதிரி தெளிவா ஏன்னா அவளுக்கு ஒண்ணு பேசுனது வந்து தப்பு அப்படின்னு தெளிவா விஷால் கிட்ட ஒருவேளை சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அருணை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்லுவா. அவன் உடனே அதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பான், ஃப்ரெண்டுன்னு. ஸோ அகைன் அருணுக்கு ஓட்டு விழறதுக்கு அவளும் அந்த கார்டை யூஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. இங்க எல்லாருமே வாய்ப்புகளை உபயோகப்படுத்ததான் நினைக்கிறாங்களே தவிர அதனால வரக்கூடிய பின்விளைவுகளை பத்தியோ, அது டர்ட்டியா யூஸ் பண்றோமா நல்லா யூஸ் பண்றோமான்னு எப்ப லஞ்சம் கொடுத்து நம்ம காசு கொடுத்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே அது அதனுடைய இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுல ஒண்ணுமே இல்லைன்றதுதான் என்னோட ஆர்குமெண்ட். ஓகே, நான் போதும், நான் கீழே போயிடுறேன். ஓகே. எஸ் அம்மா, எண்ட் ஆஃப் த இதுல வந்து சொல்லி முடிக்கிறது என்னன்னா சிம்பிள்மா. அவங்க காதல் பண்ணட்டும், எத்தனை பேர் வேணாலும் காதல் பண்ணட்டும். நேத்து ஜாக்லின் கூட தான் காதல் பண்ணாங்க. ஓகே. ஆனா அது வந்து அடுத்தவங்க கேம் எப்படி ஸ்பாயில் ஆச்சு. ஜாக்லினோட ஃபியான்சியோ, லவ்வரோ, என்கேஜ் ஆச்சோ என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரு நேத்து வந்து இதுவரைக்கும் குடுத்ததுலயே ஃபர்ஸ்ட் மஞ்சரி வீட்ல இருந்து ஒருத்தர் வந்து குடுத்தாப்லல்ல. அவரு குடுத்தது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட் வந்து ஏற்புடையதா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஜாக்லினோட லவ்வர் இருக்காரு இல்லையா? அவரு எல்லாத்துக்குமே நியாயமான கருத்துக்கள சொன்னாரு. ஜெஃப்ரிக்கு மட்டும் மனசு கஷ்டப்பட்டுறக் கூடாதுன்னு சொல்லிட்டு அத வந்து ரொம்ப சட்டிலான இதுல வேல வந்து சொல்லி விட்டாப்ல. ஓகேவா? மத்தபடி அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேசினாரா? இன்னைக்கு அந்த மாரி பேசவே இல்ல. அதுதான் எனக்கு வந்து அந்த அந்த கேமோட அந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்றாப்ல. விச் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஓகே வித் இட். எல்லா ஆங்கிள்லயுமே இவங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்றது, மக்கள் மனசுல வந்து அப்படியே அத போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. சொல்லுங்க. காமன் அப்படியே பேசிட்டே இருங்க காமன். ஆமா, நீங்க நீங்களே பேசுங்க. எனக்கு வந்து ஒரு கொரியர் அதான் நான் கொரியர் பேசுறேன். வந்திருக்கு. ஏன்னா நீங்களே பேசிட்டீங்கன்னா நாங்க அப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாம் எங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். சரி. அதனால கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நாங்க கொஞ்சம் அடிச்சுக்கிறோம்.
ஓகே. ப்ளீஸ். நிறைய பாயிண்ட் நான் தொடணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்க இருந்து வரணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ டாமுக்கு பிடிச்ச ஜாக்லின் கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல இதை அன்ஃபேரா பாக்குறேன்ற விஷயத்துல இருந்து நான் தொடறேன். ஜாக்லினுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி டாஸ்க்னு கொடுப்பாங்க. ஸோ ஜாக்லின் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிபி சொல்லுவார். அதுக்கு என்ன நியாயமா ஒரு காரணம் சொல்லுவார்னா, எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி தான் அனுப்பிச்சோம், உங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட் அனுப்பிச்சோம், அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் நாங்க கொடுக்கலன்னு அவ்வளவு நேர்மையா சொன்ன பிபி, இன்னைக்கு என்ன பிபி பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்லிட்டா கமெண்ட் அது- அது- நான் ஒன்னு சொல்லட்டா, ஆ, அது ஒரு சொல்லுங்க. உருட்டுங்க. அதான் வரேன் சொன்னது அந்த உருட்டு. பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். சோ நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, நேத்து வந்து ஜாக்லினுடைய ஃபேமிலி மட்டும் அனுப்பிச்சிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, அவரோட ஃப்ரெண்டு தானே, அவரு சினிஃபீல்ல தான் இருக்கிறாரு, எங்களுக்கு முகம் தெரியாத நபரா கூட இருந்துட்டு போட்டோம். எனக்கு கூட தான் எனக்கு சௌந்தர்யா யாருன்னே தெரியாது. எனக்கு இந்த பிபி பார்த்தா எனக்கு சௌந்தர்யா யாருன்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்டு தீபக்கோட ஃப்ரெண்டு நான் எனக்கு யாருன்னே தெரியாது, அவரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தீபக்கோட ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லி நான் ப்ரோமோலயும் லைவ்லயும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்க ஃபேமிலியை மட்டும் நீங்க அனுப்பிச்சிட்டு ஜாக்லினுக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க ஜாக்லினுக்கு தனியா இந்த மாதிரி லவ் செக்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா, ஜாக்லின் பயங்கரமா அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும், எமோஷனல் கண்டென்ட் இருந்திருக்கும், லவ் கண்டென்ட் இருந்திருக்கும், அது நாங்களுமே ரசிச்சிருப்போமே. அவங்களுக்கு லவர் இல்லையா ஜாக்லினுக்கு? ஜாக்லினுக்கு இருந்தாங்களே லவர். நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? ஃபேமிலியோட சேர்த்து உள்ள அனுப்பிச்சிட்டு நீங்க டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு அதோட அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அதுவும் என்ன பண்றீங்கன்னா, பேர் கெட்டக்கூடாது, எங்க டாப் ஓட்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்களோ அவங்களாம் வந்து ஒரு கண் தொடப்பிக்கணும், ஈரோடு மகேஷ் போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரோடு மகேஷ் போறது எப்படி? ஆனா ரெண்டு லவ்வர்ஸ் கனெக்டடா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த ஸ்கெட்ச் போட்டு பிபிக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போய் ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி? இது எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி ஈரோடு மகேஷ் போறது ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி வச்சாலும், இந்த இடத்துல ஜெஃப்ரி மாதிரியான ஆட்களோ இல்ல மத்த நபர்களுக்கோ இது ஜாக்லின் மாதிரியான ஆட்களுக்கோ இது எவ்வளவு பெரிய அன்ஃபேரான விஷயம். நீங்க லவ் கண்டென்ட்னா ஜாக்லினுக்குமே கொடுத்துருக்கலாமே, நீங்க இன்னைக்கு தனியா ஸ்பெஷல் ஆரம்பிச்சு என்ன முயற்சி பண்றீங்கன்றது இங்க ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள ஒண்ணு நிறைய இருக்கு. நான் அது வர்றதுக்கு முன்னாடி நேற்று நைட் நடந்த கண்டென்ட்ல இருந்து எனக்கு பேசப்பட்டதுனால அந்த பாயிண்ட் நான் அதுக்கு என்ன பாயிண்ட்ன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் திரும்ப இதுக்குள்ள வந்துடுறேன். நேற்று நைட் கான்வர்சேஷன் ஆக்சுவலா ஜாக்லின் ரயான் பிளஸ் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கப்பட்டது ரயான் கிட்ட இருந்து. அவர் தான் வந்து எப்படி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றன்ற அந்த வார்த்தையில ஆரம்பிச்சுதான் ரயான் ஆக்சுவலா இன்டெலக்சுவலா ஒரு விஷயத்த பண்ணாரு. என்ன இன்டெலக்சுவல் நான் சொல்றேன், ரயானுக்கு ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, அவர் சொல்லுவாரு நான் வந்து வில்லனா வந்து மாற போறேன்ற விஷயத்தை அவர் வந்து ஓப்பனாவே பேசியிருப்பாரு. ரெண்டாவது எப்படியாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றதை அவர் வந்து தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சோ அந்த இடத்துல ஜாக்லின் உட்காந்துட்டு இருக்காங்க, ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவர் ஒரு கண்டென்ட் எப்படி முயற்சி பண்றாருன்னா, ஜாக்லின் அன்னைக்கு மஞ்சரி முத்துலாம் ஒரு சைடுல இருந்தாங்க, ஜாக்லின் வந்து அருண் சைடு இருந்தாங்க. சோ இப்போ இந்த சைடுல 4 பேர் இப்போ ஒன்னா இருக்கிறாங்க. யாரு? ஜாக்லின், தீபக், முத்து, மஞ்சரி 4 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. இவங்க ஒன்னா இருக்க கூடாது, நம்ம ஒரு டாபிக் எடுக்கணுமே சொல்லி இன்டென்ஷனாவே அந்த டாபிக் அது உள்ள எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்ப கூட முத்து தெளிவா சொல்லுவாரு, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு அது சரினா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அது சரி. ஆனா எங்க அவர் முத்து வந்து கான்ஃபிளிக்ட் ஆவார்னா, ரயான் வந்து சொல்லுவாரு நீ அப்படி யோசிச்சது தப்புன்னு சொல்லுவாரு. நான் முத்து சொல்லுவாரு நீ யோசிச்சத நான் தப்புன்னு சொல்லல, நான் யோசிச்சத நீ தப்புன்னு சொல்றல, அதுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னு அங்க அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் அந்த இதுவே ஆரம்பிக்கும், அந்த கான்வர்சேஷன் அப்படிதான் ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துல அவர் இன்டெலக்சுவல் என்ன பண்ணாருன்னா, இந்த கான்வர்சேஷன் பேசினா அன்னைக்கு வந்து ஜாக்லின் இந்த பக்கம் தான் நின்று சப்போர்ட் பண்ணாங்க. சோ ஜாக்லின் உள்ள போகுது இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணுன்றதுல ரொம்ப டெலிபரேட்டா பண்ணாரு. அது ஆக்சுவலா அது ரொம்ப கிளியரா அந்த பாயிண்ட் எடுத்துட்டு ரயான் நடுவுல சைலண்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி போய் முத்து திரும்ப மஞ்சரி உள்ள வந்துருவாங்க. அப்புறம் அந்த ஒரு மாதிரி டைல்யூட் ஆயிடுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க புரிதல், ஜாக்லினுக்கும் முத்துக்கு இருக்கக்கூடிய புரிதல், பட் ரயான் பயங்கரமா அதுல பிளே பண்ணுவாரு. அந்த இடத்துல சூப்பரா. சொல்லுங்க. சாரி டு இன்டரப்ட் யூ. ரயான் வந்து நேத்தே ஹர்ட் ஆயிட்டாரு. ஜாக்லின் ஃபேமிலில இருந்து வந்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலில இருந்து வந்தப்ப ஜாக்லினை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மைண்டுக்குள்ள. நேத்து ஜாக்லின் ஃபேமிலி வந்ததுமே ஜாக்லின் வந்து தீபகண்ணா, முத்து, மஞ்சரி அப்படின்னு மாத்தி மாத்தி பேசும்போது ரயான் பாட்டுக்கு ஓரமா இருந்தாப்ல, கடைசியில இருந்தாப்ல. ஓகே, அவருக்கு வந்து அது வந்து அவரால ஏத்துக்கவே முடியல. நம்மளதானே போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான், அப்படி அவர் எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. அதுவுமே அவரு அந்த பிஹேவியருக்கு எல்லாத்துக்குமே காரணம். அது வந்து எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு பயங்கரமா. எக்ஸாக்ட்லி அந்த பிளேவே அதனாலதான் எதுவும் கரெக்டா பாருங்க, அந்த எந்த வாரத்தை பிக் பண்ணாருன்னு பாருங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் ஜாக்லின் வந்து ஒரு மஞ்சரி கூட ஒரு பெரிய அந்த கான்ஃபிளிக்ட் இருந்தது. ஆனா மஞ்சரி கூட இப்ப நல்ல ஒரு நட்போடு இருக்கிறாங்க. சோ முத்துக்குடி அந்த இடத்துல வேற வழியில ஜாக்லின் இந்த பக்கம் தான் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட் உள்ள போட்டா இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மேக் ஆகும். அதுக்குள்ள குளிர்காயலான்னு சொல்லி ஒரு வேலையை அழகா பார்த்தாப்ல. பட் சூப்பரா பவித்ரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு எப்படி இது சரியோ உன் பக்கத்துல இருந்து நீ பாக்குற இது உனக்கு சரி, பிரெட் வேணாம்னு சொல்றது நீ சரி, ஆனா கல்லு ஃப்ரீயா இருக்குது, அடுப்பு ஃப்ரீயா இருக்குது, அந்த டோஸ்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு பிராக்டிகலா அப்படின்னு சொல்லும்போது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சரி. எப்படி ஜாக்லினுக்கு வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ரூல்ஸ் மீறக்கூடாதுன்னு ஜாக்லின் நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்துல இருந்து அவங்க சரி. 3 சரியுமே சூப்பரா பவித்ரா வச்சு முடிப்பாங்க. முத்தும் அதான் சொல்லுவாரு, இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, ஆனா நீ என்ன தப்புன்னு சொல்ற பத்தியா, அங்கதான் எனக்கு பிரச்சனை இருக்குன்றது ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணிருப்பாரு. மூக்கறுப்பட்டிருப்பாரு ரயான் அந்த இடத்துல ஆக்சுவலா.
ஸோ இந்த கான்வர்சேஷன் அவர் வாலண்டரியா புல் பண்ணி விட்டு வாலண்டரியா எடுத்து பிக் பண்ணி அந்த டெவலப் பண்ண மாதிரி இருந்த அந்த கண்டென்ட், அந்த 1.5 மணி நேரம் கண்டென்ட் ரயானோட இன்டென்ஷன் வந்து தெளிவா தெரிஞ்சது. ஸோ இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு நான் திரும்ப வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் டிராமா நடக்குது, இந்த டிராமாக்குள்ள வந்துடுறேன். ஸோ பிபி வந்து ரொம்ப டெலிபரேட்டா வந்து நான் வந்து விஷ்ணு வந்து எனக்கு என்ன சொல்றது, அவர் ஆக்சுவலா நான் ஓப்பனா சொல்றேங்க, மீன் போடுறவங்களுக்கு எல்லாம் போய் மெசேஜ் பண்ணி இப்பெல்லாம் போடாதீங்கன்ற மாதிரி அவர் வந்து பல வேலைகள் பாக்குறாரு. ஒரு 1/2 மணி நேரம் கால் பண்ணி பேசுறாரு, இப்பெல்லாம் போடாதீங்க போடாதீங்க போடாதீங்கன்னு. ஆக்சுவலா அவங்க லவ் பண்றாங்கன்றது உள்ள வந்த பிறகுதான் தெளிவா தெரியுது அவங்க லவ்வர்ஸ் அப்படின்றது. அதுல நான் மனப்பூர்வமா அவங்களை வாழ்த்துறேன், அவங்க வந்து நல்லா இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா கேமுக்குள்ள வரும்போது கண்டிப்பா நம்ம அதை எடுத்து பேசதான் போகணும். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வெளியும் பேச போறது கிடையாது. இங்க மத்தவங்களுக்கு அன்ஃபேரா இருக்கு, இந்த கேமுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா பிபி ஒரு வியூவரா நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல அன்ஃபேரா இருக்கு, எந்த இடத்துல பிரச்சனையா இருக்குன்னு தான் நம்ம பேச முடியும். சோ இந்த இடத்துல நீங்க தெளிவா வெளியே நீங்க எக்ஸலண்டா வந்து டாமும் ஆர்கேவும் ஒரு பாயிண்ட் சூப்பரா தொட்டுட்டு போனாங்க. என்னன்னா உள்ள நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கல்ல, தெளிவா ரொம்ப எப்படி ஒரு 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 சிம்பத்தி கிரியேட் ஆகும், எந்த சென்சிட்டிவான பாயிண்ட் எல்லாம் தொட்டா அது எப்படி பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஒரு 3 வாரமா அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவிட்டியை இந்த பாயிண்ட் மேல தூக்கி விட்டா திரும்ப இந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும். அது அப்படியே திரும்பவும் வேற டிஃபெண்ட் பண்ணவே முடியாது, ஆப்போசிட்ல இருக்க பீப்புளால டிஃபெண்ட் பண்ணவே முடியாதுன்ற பாயிண்ட் எல்லாம் புடிச்சு அவர் அந்த 3 விஷயத்த வந்து தொடுவாப்ல. அதுவும் ஏன் வந்து கேர்ள்ஸ் ஒரு உட்கார்ந்து வச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். அது ரொம்ப டைலூட் ஆயிட்டு இருக்கும். கேர்ள்ஸ் உட்கார வச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேர்ள்ஸ் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல முத்து ஒரு விஷயத்த சொன்னாரு, ஏன்னா முத்துவா சொல்றதுனால அங்க பிரச்சனை இல்ல காமன். சாரி, ஒன் செகண்ட். அது கேர்ள்ஸ் உட்கார வச்சிருந்தா இல்ல, சௌந்தர்யா உட்கார வச்சிருந்தாலே அதை டெலீட் பண்ணிருப்பாங்க. சௌந்தர்யா அவாய்ட் பண்ணணும் தான் அவங்க வந்து கேர்ள்ஸே வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுதான் எங்க நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி அதுதான். அது ரொம்ப அந்த பிளேவை வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பிளேவை பண்ணாப்ல. என்ன பண்ணாருன்னா அழகா வந்து சௌந்தர்யா கேர்ள்ஸ் எல்லாருமே வெளியே போக வச்சுட்டு வெறும் ஜென்ஸ் பாய்ஸை மட்டும் உட்கார வச்சு இந்த பாயிண்ட பேசினா, ஏன்னா முத்து இந்த பாயிண்ட பேசும்போது கண்டிப்பா பாய்ஸ்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அப்படிதான் கிரியேட் ஆச்சு. கிரியேட் ஆன உடனே முத்து போயிட்டு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, டே நீ தவறு பண்ணிருக்கனா, நீ மன்னிப்பு கேட்டுட்டு இல்ல, அதுவும் நீ சௌந்தர்யாவை மட்டும் தனியா உட்கார வச்சு கேட்டிருந்தா கூட அது தப்பா இருந்திருக்கும். கூட யார் சொன்னாங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் யார் உனக்கு கிளியரா சொன்னாங்களோ அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ வந்தவங்களே அவங்களுடைய விஷாலுக்கு ஆதரவா வந்தாங்கல்ல, அவங்களையும் உட்கார வச்சு நீ பேசுனது ரொம்ப சரி. ஏன்னா அந்த இன்சிடென்ட் அவங்க தான் பாத்துருக்காங்க. ஆஸ் மீன்ஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எது தப்புன்னு ஆடியன்ஸோட இது எல்லாமே அவங்க பாத்துருப்பாங்க. அவர் குறிப்பிடுறது அதுதான் அதுக்கான உள்ள அர்த்தம். சோ நீ அவங்கள உட்கார வச்சு பேசும்போது இப்ப சௌந்தர்யா கிட்ட நீ 1-to-1 பேசி அதை கேட்டிருந்தா அது எந்த இடத்துக்கு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்ன்றது தெரியாது. ஆனா ஆடியன்ஸா ரெப்ரசென்ட் பண்ணி உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து இது நீ பண்ணது தப்பு, இதை நீ வந்து முடிச்சு விடுன்னு அவங்க ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்லி திரும்ப அந்த இடத்துல போய் அவர் வந்து உலமாற அந்த இடத்துல மன்னிப்புன்றதுல ஒரு விஷயத்த மன்னிப்பு கேட்கிறார். இந்த இடத்துல நான் விஷால வந்து பிரைஸ் பண்றேன், இது பண்றதெல்லாம் கிடையாது. இதை தாண்டி ஒரு மனுஷன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மேபி நிறைய பேருக்கு அது உடன்பாடு இல்லாம போகலாம், அந்த மன்னிப்புல அது இல்லாம போகலாம். அதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப நம்மளும் வன்மத்தோட இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயே நான் பாக்குறேன். ஒரு மனுஷனுக்கு நிறைய இமேஜ் கான்சியஸ் வந்து ஆஸ் ஆக்டரா இருக்கதான் செய்யும். அதனால இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட் இது. ஏன்னா அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலன்னு சொல்லி இப்போ கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் லைவ்ல வந்து அவர் நான் கில்ட்டா தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ற ஒரு விஷயத்தை பண்றாரு. அவர் கில்ட்டா ஃபீல் பண்றாரோ பண்ணலையோ அட்லீஸ்ட் அதுக்கான எஃபோர்ட் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. பண்ணதுல கூப்பிட்டு சௌந்தர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த விஷயத்த நான் விஷால தாண்டி நான் முத்துக்கிட்ட வந்துடுறேன். அவர் முத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ உண்மையிலே உலமாற உணர்ந்து மன்னிப்பு கேட்டியா, சரி விடு, அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம எப்படி பசங்க எல்லாம் போய் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து மன்னிப்பு கேட்கணுமான்ற மாதிரி விஷால் ஒரு விஷயத்தை கேட்கும்போது, டே அப்படிலாம் இல்லடா, நீ பேசுனியா அது தவறா, அந்த முடிஞ்சு போச்சா, அதை விட்டுரு, இதுக்கு மேல நீ அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, அடுத்த 3 வாரம் கேம் இருக்கு, கேம் பாரு. சௌந்தர்யாவும் அந்த இடத்துல உங்ககிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, என்னன்றது கிளியர் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படின்றத அந்த பாயிண்ட க்ளோசர் பண்ணி முடிச்சுட்டாரு. அந்த பாயிண்ட் அதோட முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு நான் விஷ்ணுவோட பிளே பத்தியும் வரேன், பிளஸ் பிபியோட அன்ஃபேர்னஸ் பத்தி சொல்றேன். ஐ திங்க் 6 கண்டஸ்டன்ஸ் தான் உள்ள வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு பயங்கர காம்படிஷன் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஜாக்லினுக்கு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்குன்றது அவங்களோட கேம் பிளே அந்த செங்கலா டாஸ்க்ல இருந்து ரொம்ப பீக்ல போயிடுச்சு. ஓட்ஸ்லயுமே அவங்க வந்து இண்டிவிஜுவலா இந்த ஃபர்ஸ்ட்லாம் கம்பேர் பண்ணி சௌந்தர்யாவுடைய கோவா கேங் மாதிரி ஒட்டி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா அது ஜாக்லினை ஒட்டி பண்ணல, சௌந்தர்யாவுடைய ஆட்கள் தான் நிறைய எடுத்து போட்டு ஜாக்லினுக்கு இது பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சொல்றேன், ஜாக்லின் இஸ் a very strong player. இண்டிவிஜுவலா அவங்க ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஜாக்லினால தனியா விளையாட முடியும், சௌந்தர்யாவால தனியா விளையாட முடியாது. அதுதான் உண்மை. ஜாக்லின் தான் எல்லா இடத்துலயும் சௌந்தர்யாவை காப்பாத்துனது. இந்த இடத்துல ஜாக்லின்கான இருக்க பாசிட்டிவிட்டியை இவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. அடுத்தது வந்து அருணியோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டையோ கிரியேட் பண்ணி மொத்த நெகட்டிவிட்டியை முடிச்சு ஓட் பெர்ஸ்பெக்டிவ் மேல எடுத்துட்டு வரணும்னு நீங்க ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் நீங்க உள்ள கூட்டிட்டு வரீங்க. அது ஒரு வின்னர் மெட்டீரியல் கூட்டிட்டு வரீங்க அருணுக்கு.
இவங்களுக்கு நீங்க ஒரு விஷ்ணுவை கூட்டிட்டு வரீங்க, இவங்களுக்கு கேம் தெரியும். ரெண்டாவது நேத்து வந்து ஏதோ சொன்னாங்களா சிம்பத்தி கார்டுன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்களா ஃபேமிலில. நான் பொதுவாவே சொல்றேன் 12 ஃபேமிலிக்குமே அவங்க எப்படி பேசினாலுமே சரி அந்த சிம்பத்தி கார்டு அதெல்லாம் தேவையில்ல. யாருக்கு ஒருத்தருக்கு சௌந்தர்யா ஃபேமிலி பார்த்து எமோஷனலா இருந்திருக்கும், ஒருத்தர் முத்து ஃபேமிலி பார்த்து எமோஷனலா இருந்திருக்கும். அதனால அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அதனால அந்த ஒரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ் கேம் எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எப்படி பேசணும். மேபி வெளியில இருந்து சொல்லி கொடுத்துருக்கலாம், ஏன்பா நீ போயிட்டு இந்த மாதிரி பேசுப்பா அந்த மாதிரி பேசுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் அந்த ஃபேமிலிக்குள்ள தெரியாது. அதனால அந்த ஃபேமிலி கண்டென்ட்குள்ளே போக விரும்பல. அது எனக்கு நான் 12 ஃபேமிலியுமே ரசிச்சேன், அதனால எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு டிராமா நடக்குது இல்ல, இது கம்ப்ளீட்லி அன்ஃபேர். என்ன இன்னைக்கு வந்து விஷ்ணு பண்ணிட்டு போன டிராமாலாம் லிட்டரலி அவர் வந்து என்ன இங்க போயிட்டு எப்படி நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒவ்வொரு ஐடி கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து மீம் போடாத, இந்த மாதிரி மீம் எல்லாம் போடாத, மீமை டெலீட் பண்ணிடு அப்படின்னு எப்படி ரெக்வஸ்ட் பண்ணாரோ அதுதான் போயிட்டு அங்க ப்ரொஜெக்ஷன் வேலையை தான் அங்க பார்த்தாரு. அங்க போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணாரா காமன்? ஆமா 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 ரெக்வஸ்ட் பண்ணாரு, மீம் டெலீட் பண்ண சொன்னாரு, இந்த மீமை டெலீட் பண்ணுங்க. யாரையுமே திட்டலையா? என்ன பேச முடியும், அரை மணி நேரம் பேசுறாருங்க, மீமை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு, மீமை டெலீட் பண்ணுங்க. இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்காது, நீங்க என்ன இழுக்காதீங்க, நீங்க தனியா போட்டுங்க சௌந்தர்யாவை, என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் சௌந்தர்யாவை பத்தி பேசுறாரு. பேசும்போது அப்புறம் அவரை பத்தி தானே போட செய்வாங்க ட்ரிகர் ஆகி. அப்போ நீங்க ஒரு மீம் போடுறவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றீங்க டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசி ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியில் வேற வழி இல்லாம அந்த மீம் அவர் டெலிட் பண்றாரு. அப்போ நான் ஏன் இந்த பாயிண்ட் நான் கோட் பண்றேன்னா, அப்போ நீங்க தெளிவா நீங்க அங்க ஒரு கிளியரான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆடியன்ஸ் மத்தியில வந்து கொடுக்குறீங்க. இங்க எல்லாமே பேசப்பட்டது போதுமான அளவுக்கு அந்த கண்டென்ட் அடிச்சு விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க தவறு பண்ணிருக்கீங்க விஷால். அவர் என்ன ரொம்ப நான் சீரியஸா சொல்றேங்க, நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கேம் சொல்றேங்க, இது சென்சிட்டிவ் மேட்டருங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து போய் நேரடியா பேசி மன்னிப்பு கேட்கணுன்றதுல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் சேதுபதி அதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிச்சாரு. என்ன யோசிச்சாருன்னா, இது விஷாலோட லைஃபுக்கு வெளியில வந்தா ரொம்ப பெருசா போயிடுமோன்றதுனாலதான் உங்க மனசுக்குள்ளே நீங்க மன்னிப்பு கேட்டுங்க, நீங்க என்ன தவறு பண்ணீங்கன்னு தெரியும், நான் நேர்பட போய் நீங்க பேசணும்னு கூட நான் கேட்கல. ஏன்னா 24 அது வந்து 1 ஹவர்ல வரல, 24/7 தான் வந்தது. ஆனா நம்ம கொடுத்த அழுத்தத்தினால மட்டும்தான் அவர் வந்து விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே எபிசோட்ல பேசியிருப்பாரு. பிகாஸ் விஜய் சேதுபதிக்கும் தெரியும் விஷால் வெளியே வந்தா ஒரு ஆக்டரா மாறணும், அது வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் விஷாலோட வந்து தப்பா அந்த மேட்டர்ல போயிடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுலதான் போய் மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுங்க, உணருங்க அப்படின்றதுதான் அவர் பேசியிருப்பாரு. பட் இருந்தாலும் மாத்திரப்பட்டு திரும்ப அடிச்ச விஜய் சேதுபதியை, நீங்க அப்படி தப்பு, நீங்க அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி அவர் ரொம்ப ஒரு நான் ஒண்ணு சொல்லவா? அந்த சொல்லுங்க வீக்கெண்ட் நான் இருந்தேன், அதனால நான் சொல்றேன். சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, விஷால் வந்து சேது சார் கிட்ட சாரி கேட்பாரு, ஓகேவா? அப்போதான் அவர் சொல்வாரு, என்கிட்ட கேக்குறதுல ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆக போறது இல்ல, நீங்க யாருக்கு பண்ணீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, இல்லையா அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க அதை வருந்துங்க அப்படின்னு ஹீ மென்ட், ஓகேவா? அத நம்மால் எப்படி மாத்திட்டாப்லன்னா, நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன், ஆனா நீ அது வந்து அவர்கிட்ட நான் சாரி சொல்லி முடிச்சிட்டேன் அந்த மாதிரி. இன்னைக்கு கூட நான் உங்க ஒப்பீனியன், எனக்கு கருத்து சொல்றதுல எந்த ரைட்ஸும் கிடையாது, ஆனா நான் இதை சொல்றேன். அவர் வந்து ஏன் எனக்கு விஷ்ணு பேசினது எல்லாமே ஓகே, ஏன் விஷ்ணு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா, ஏன்னா அந்த இப்போ விஷால் சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்களோ 2 பேரோ எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் விஷால் பேசும்போது அங்க தீபக், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. முத்து, தீபக் கன்சிஸ்டன்டா முத்து 2-3 இடத்துல விஷால் இப்படி பேசும்போது இருந்துகிட்டே தான் இருந்தது. முத்து ஒரே ஒரு இடத்துல தான் இருப்பாரு. ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து பேசப்பட்டுச்சு, நாங்க பேசணும், முத்துவோ தீபக் அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்லி. முத்துவோ தீபக்கோ எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, என்ன சொன்னாங்க? இருங்க, ஏர்போர்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிடுச்சு, சாரி. ஆக்சுவலி தீபக் இருந்திருந்தா பண்ண மாட்டான்னு சொன்னப்ப செகண்ட் டைம் அவன் பேசுறப்ப தீபக் இருப்பாப்ல, என்னடா தீபக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கடைசியா வந்து ஒரே ஹோப்பா எனக்கு இருந்தது முத்து டெஃபினட்டா இதை என்கரேஜ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் 3 இடத்துல பேசியிருப்பாருங்க. முத்து கிட்ட சொல்றப்பதான் வந்து அப்பதான் இந்த கண்ணியம் மேட்டர் வந்துச்சு, ஓகேவா? அப்பதான் வந்து முத்துவ வந்து நாங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சோம். எப்படி சொல்லலாம், 1000 வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம். முத்து விஷாலும் 1-on-1 பேசும்போது இந்த கண்ணியம் மேட்டர் வந்து, அதுக்கு முன்னாடி எல்லாம் முத்து இந்த கான்வர்சேஷன்ல இருக்க மாட்டாரு. ஆனா முத்து அதாவது விஷால் தீபக், அப்புறம் அந்த நம்ம பாகுபலி பேர் சொல்லி ஒருத்தரை கலாய்ப்போமே, அவர் பேர் என்ன, சத்யா, போன வாரம் போனாரு. சத்யா, யாரு, தீபக், விஷால், சத்யா, முத்து வந்து பீன் பேக்ல உட்காந்துருப்பாரு. நைட் கான்வர்சேஷன். ஐ வில் பிக் திஸ் வீடியோ, ஏன்னா நான் இதை ஷேர் பண்ணிருக்கேன் என்னோட இதுல, நான் போய் எடுத்து போஸ்ட் பண்றேன், ஷியரா நான் அனுப்புறேன். ஏன்னா நான் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆடாப்பாவி நீயுமா அப்படின்னு கேட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் அந்த ஸ்டேஜ்ல நான் முத்துக்கு ஓட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. அது எனக்கு அங்கதான் இதை கோட் பண்ண சொல்ல தோணுது. ஏன்னா இப்பவுமே விஷாலாட்ட அப்ஃப்ரண்டா வந்து இதுக்குதான்னு சொல்ல அவராட்டு முடியல.
அப்போ மத்தவங்க இருக்கும்போது அட்ரஸ் ஆன ஒரு விஷயத்த மத்தவங்கள வச்சு சாரி கேட்கணும் அப்படின்னு நான் சப்போர்ட்லாம் பண்ணல விஷ்ணுக்கு. ஆனா நான் இத ஒரு பாயிண்ட்டா சொல்றேன். அவர் இப்படிதான் மீன் பண்ணாரு அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். நான் சப்போர்ட்லாம் பண்ணல. பட் ஸ்டில். இல்லைங்க, நான் இதுல இன்னொரு இன்சிடென்ட் குறிப்பிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளா. நான் வந்து இப்ப நீங்க எப்படி உங்க பார்வையில ஒரு விஷயம் தவறுனும் போது நான் இன்னொரு இன்சிடென்ட்டையும் குறிப்பிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, நான் தவறா சொல்றீங்களே நினைக்காதீங்க, என்னங்க இந்த பாயிண்ட் எடுத்து நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் லைவ்ல பார்த்தேன், எனக்கு உடன்படாத ஒரு விஷயம். ஜெஃப்ரி படுத்துட்டு இருப்பாப்ல, சௌந்தர்யா ஒரு வேலை பார்ப்பாங்க. டஸ்ட்பின்ல ஒரு விஷயம் போடணும்ப்போ அவங்க கரெக்ட். இன்டென்ஷனலா ஒரு விஷயத்த 5 ஸ்டார். பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு அது ஒரு 5 ஸ்டார். சென்சிட்டிவான விஷயமோ, இது ஆண்கள் சைடுல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சென்சிட்டிவா இருந்தது. அது பார்க்கவே நல்லா இல்லாம இருந்தது. ஆனா அது நம்ம பெருசா பேசு பொருளாக்கல ஸ்பேஸ்ல அதை நம்ம விட்டுட்டோம் நிறைய. அது காரணம் வந்து ஜெஃப்ரிக்கு அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் கிடையாது. சோ ஜெஃப்ரிக்கு வந்து பேசுறதுக்கும் ஸ்பீக்கர்ஸ் வந்து குறைவா தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் கடந்து போறதுக்கு என்ன இன்சிடென்ட்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ஜெஃப்ரி ஞாபகம் கூட இல்ல. என்ன incident? ஒண்ணு இல்ல டாம், ஜெஃப்ரி வந்து பெட்ல படுத்திருப்பாரு, ஓகேங்களா, பெட்ஷீட் போயிட்டு படுத்துட்டு இருப்பாரு. ஓகே. அன்ஷிதா வந்து ஓகே. வெளியே போகும்போது அந்த சாக்லேட் கவர் ஏதோ சம்திங் கையில வச்சிருப்பாங்க. அதை வந்து டஸ்ட்பின்ல போடுறதுக்காக இது பண்ணும்போது அத சௌந்தர்யா வாங்கி ஜெஃப்ரியோடைய, ஓகேங்களா, ஆ. அவர் படுத்துட்டு இருக்க இடத்துல கரெக்டா போயிட்டு வேணும்னே அந்த கையை வச்சு இப்படி அழுத்துவாங்க. ஜெஃப்ரி உடனே வந்து இப்ப தெரியல, உடனே அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஓகே. அருவருப்பா இருந்தது. பசங்களும் அதை போட்டு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து என்னங்க இது, என்ன பிஹேவியருங்க இது, ரொம்ப அது இன்டென்ஷனலா இருக்கும். எந்த இடத்துலயுமே அது வந்து இல்லைங்க அவங்க தெரியாம பண்ணாங்க அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப கிளியரா இன்டென்ஷனலா பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஆக்வர்டா இருந்தது பாக்குறதுக்கு. அது ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஒரு மெச்சூர்ட் அடல்ட் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன்னு? காட் இட், காட் இட். அது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருந்தது. அப்புறம் அந்த நான் வீடியோவை உங்களுக்கு கட் பண்ணி டிஎம்ல போட்டு அனுப்புறேன் பாருங்க. அந்த வீடியோ ரோஷனிக்கு நான் தெரியும். சோ நான் ஏன் இந்த பாயிண்ட கூட நான் எடுத்து பேச வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா கடந்து போகணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து இதை நான் உண்மையிலேயே சொல்றேன், கண்டஸ்டன்ஸோட இமேஜ் கான்சியஸ் மேல எனக்கும் தான் இருக்குது. இதெல்லாம் நான் சென்சிட்டிவ் ஆக்கி சௌந்தர்யா மேல நான் ஒரு 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 பிராண்ட் கொடுக்கணும்னு நான் விரும்பல. அது எனக்கு வந்து தேவையும் இல்லை. அது வந்து அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அதை கடந்து போயிட்டு இந்த இடத்துல நான் பெருசா பேசல. சோ எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி பேசணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்து பேசணும். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடந்து போறதுக்கான ஒரே ரீசன் வந்து என்னன்னா, ஒரு சில சென்சிட்டிவான விஷயத்தான் தொட வேணான்றது மட்டும்தான் எனக்கு. நாளைக்கு அது வெளியில போய் உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா பேசுபொருள் ஆக்கி தான் நம்ம வந்து விஜய் சேதுபதியே பேச வச்சோன்னு வச்சுங்களேன். ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பிரியாணி மேட்டர் மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்ம பேசி பேசுபொருள் ஆக்கி கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணி பண்ண வச்சோம். காரணம் அது ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த பிரியாணி மேட்டர்லாம் அதாவது நைட்டு இந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி மேட்டர், அது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேச வச்சோம் விஜய் சேதுபதி சாரை வந்து கொண்டு போயிட்டு விஜய் டிவில. சோ நிறைய விஷயம் நான் ஓகே, நான் அந்த சென்சிட்டிவ் மேட்டருக்குள்ளே போக விரும்பலைங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன ஒரு இதோட இருக்கணும்னா, நான் ஒரு கண்டஸ்டன்ஸ்ல எந்த கண்டஸ்டன்ட்டுமே அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் நான் ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல நான் வந்து அவங்க அந்த ஒரு பாயிண்ட்குள்ள அவங்கள நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் அவங்களை அதை பண்ணணும்னு எனக்கு விரும்பல. அப்படிதான் இந்த விஷால் மேட்டரையும் நான் பாக்குறேன். அவர் உலமார மன்னிப்பு கேட்டு அதுக்கு மேல பண்ணிட்டாரா அப்படிதான் அதோட எனக்கு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் இது அன்னெசரியா விஷ்ணு கொண்டு வந்தது இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து முத்துவும் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ நல்லா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட நீ எப்படி வந்து அருண் வந்து ஒரு டோன்ல சொல்லியிருப்பாரோ, எப்படி நீ வந்து பேச மட்டும் தான் லாக்கின்றத, உனக்கு வந்து அந்த பேச்சு இதை வச்சுதான் அப்படின்றது இவரும் அந்த விஷயத்த கோட் பண்ணி ஒரு விஷயத்த முத்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியுது, வெளியில இருந்து பாக்குறீங்க அருண் இந்த விஷயத்த சொல்லிதான் ஒரு வேலை வந்து பெருசா நடந்தது, அது முத்து அஃபெக்ட் ஆனாருன்றது நல்லா தெரியும். நீ பேசதான் லாய்க்குன்றது அதே வேர்டை நீங்க கொஞ்சம் அதை வந்து எப்படி சொல்றது, சுகர் கோட் பண்ணி நீங்க ஒரு வார்த்தை அங்க உள்ள பயன்படுத்துறீங்க. அது முத்துக்கு புரியாதா? பட் இருந்தாலும் அந்த கண்டென்ட் அவர் முத்து திரும்ப எடுத்து பேசவே இல்லை. அதை மன்னிச்சு அதை எப்படி சொல்றது, அதை கடந்து போயிட்டாரு. அது வெளியில இருந்து நோ பார்க்கும்போது நோ 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 முத்து வந்து கிளவரு. முத்து அத அழகா வேற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாரு. வெளில வந்து லைவ்ல என்ன பண்ணுவாருன்னா, இன்னொரு அந்த விஷயம் டாம், கான்வர்சேஷன் முடியும். சொல்லுங்க. இன்னைக்கு முத்துவோட அனலைசிஸ் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நைட்டு தெரியும். அப்புறம் நாளைக்கு ஃபுல் டே உங்களுக்கு தெரியும். முத்துவோட அனலைசிஸ் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. ஒரு சில கேங், அந்த ரிவ்யூவர் கேங்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் சில பேரை மட்டும். அவங்க எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க இந்த 4 நாள் எங்க எங்க நடந்துச்சுன்னு. சாரி ஃபார் இன்டரப்ட், ஹார்லிக்வின் வந்துட்டாங்க. ஹார்லிக்வின் வந்துட்டாங்களா? இருங்க, நான் வேணா அப்படியே லேப்டாப்ல நான் போடுறேன். பாக்குறீங்களா? எல்லாமே சவுண்ட் ஐ மீன் ஓகே. மேபி if possible கேக்குதா? I'll just play. சரி நீங்க ப்ளே பண்ணுங்க. One second, I'll play it. Jesus. நான் ஹார்லி குயின் வந்துட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னதுமே, ஸ்பேஸ் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன் நானு. ஹார்லி குயின் யாரு பேரு? இல்ல டாம், வருவாங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். நானும் 4 வார்த்தை கேட்கணும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஐ மீன் வரமாட்டாங்க. வீடியோ போடுவாங்க, ட்வீட் போட்டீங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க. அதை தவிர என்னவும் பண்ண மாட்டாங்க.
இல்லைன்னா டேகிங் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. இன்னொன்னு பண்ணுவாங்க, போட்ட ட்வீட்டை delete பண்ணுவாங்க. அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? பார்த்தீங்களா? இதுக்குதான் ஆர்கே வேணுங்கிறது. ஆர்கே வந்து வேற மாதிரி. ஹாட் ஸ்டார். ரிஜிஸ்ட்ரேஷனை போட்டாங்கங்க அங்காளி பங்காளி மேட்ரை. அப்படியா? அது யாரு சொல்லியா தரணும்? டாம், ஐ திங்க் நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணி என்னோட பாயிண்ட்ஸ் நான் இது பண்றேன் டாம். பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்றீங்களா? ஆமா ஆமா பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஓகேங்களா? நீங்களே வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கீங்கன்னு பாருங்க. அப்ப வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாக்ட்லி அதான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. எதுக்காகனா ஹார்லிக்ஸ் குயின் வந்து என்ன பண்றாங்க, நான் முழுக்க எல்லாத்தையும் நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த உடனே ஒரு பாயிண்ட் போட்டாங்க, அவங்க அங்காளி பங்காளி கல்யாணத்துல பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க ஏன் போட்டாங்க, இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு அனலைஸ் பண்ணணும். ஸோ நிறைய முழுசா என்ன நடக்குதுன்னு அதை பார்த்துட்டு நான் வரேன், வந்து பேசுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்குள்ள நம்ம ப்ளே பண்ணுவோமா? பிக் பாஸ் ப்ரோ. லேப்டாப் இப்போதானுங்க ஃப்ரெஷ்ஷா ஆன் பண்ணேன். எனக்கு நைட்ல இருந்து தூங்கவே இல்லை இருக்கே. ஏன் என்னாச்சு? தூங்கல, ஏன் என்னாச்சுன்னு என்ன பண்றது? எல்லாரும் போயிட்டீங்களாயா ஹார்லி குயினை பார்க்கறதுக்கு? ஆர்கே என்ன நைட் ஜாயின் பண்ணிடலாமா? டாம், கம்முன்னு நாமளும் பார்க்க போயிடலாமா? அதான் தோணுது. இல்ல உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தா அட்ரஸ் ஐயா பண்ணுங்க ஐயா, பார்த்துட்டு. இல்ல மோசமானவங்க இவங்க. என்னென்ன பண்றாங்கன்னு வேற நமக்கு தெரியாம போயிரும். நம்ம போய் பார்த்துட்டு வந்து திரும்ப கடையை போட்டுப்போம். என்ன சொல்றீங்க? அதுதான் கரெக்ட். அதுதான் கேட்டேன் ஆர்கே ஆமா கிட்ட. ஆமா, நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். பாய். ரேவதி நீங்க வாங்க ரேவதி. இது முடியட்டும். முடிஞ்சதுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்களை மன்னிச்சுக்குங்க, எண்டு பண்றேன்.